அறிவே சிவம் என்ற பொருளில் டி.கே. விஜய் பாபு அவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற இருக்கின்றன. ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி நிகழ்ச்சி அரசமரம் அருள்மிகு அரசமரம் பிள்ளையார் கோவில் மிக பிரசித்தி பெற்ற காமராஜர் சாலையிலே பல்லாண்டுகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த கோவிலிலே மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு அடியனுக்கு சொற்பொழிவாற்ற அழைத்தமைக்கு அதனுடைய தலைவர் திரு அமர்லால் ஐயா மற்றும் அனைத்து நிர்வாகஸ்தர்களுக்கும் அடியனை அறிமுகப்படுத்திய டாக்டர் திரு VLR கணேஷ் அவர்களுக்கும் முதற்கண் அடியனுடைய நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுப தினத்திலே, இந்த மங்களகரமான தினத்திலே பகவானுடைய வைபவமாக மகா சிவராத்திரி உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த மகா சிவராத்திரி என்பது ஆதி சிவனுடைய சர்வேஸ்வரனுடைய வைபவமாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய வைபவங்கள் பல இருக்கின்றன. அதையெல்லாம் சொல்லி முடியுமா என்றால் முடியாது. வேதமே அதை சொல்வதற்கு உட்பட்டு முடியவில்லை என்று சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த சிவனுடைய வைபவமாக அன்பே சிவம் அறிவே சிவம் என்ற தலைப்பை முன்னிட்டு அடியன் நின்று சற்று நேரம் உபன்யசிக்க இருக்கின்றேன், சொற்பொழிவாற்ற இருக்கின்றேன். வெகுவாக இருக்கின்ற இந்த வளாகத்தில் இருக்கின்ற பக்த ஜனங்கள் வந்து இந்த அற்புதமான சத்விஷயத்தை செவியேற்று இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் सर्व विघ्नोपशान्तये ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम नमस्तेस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन् महादेवाय नमः என்பது சிவபெருமானுடைய ஸ்தோத்திர வார்த்தைகள். இங்கே நாம் இருக்கின்ற மதுரையம்பதியிலே நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள், ரிஷிகள், சித்த புருஷர்கள் போன்ற மகான்கள் எல்லாமே. அப்பேற்பட்ட மகான்களால் ஆசைப்பட்டு அனுபவிக்கப்பட்டு வழங்கப்பட்ட ஸ்தோத்திரங்கள் தான் இவைகள் எல்லாமே. இவை எல்லாமே பகவானின் மகத்துவங்களையும் அவனுடைய ஆதி சிவனான பகவானுடைய வைபவங்களையும் வெளியிட வந்தவை தான் இது போன்ற ஸ்லோகங்கள் எல்லாமே. இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பகவானுடைய பெருமையை, அதனுடைய பெருமையின் சாரமாக வடிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் தான் இவை எல்லாமே. நமஸ்தே என்று சொல்லும் வார்த்தை பகவானை வணங்கும் வார்த்தை. அப்பேற்பட்ட பகவானை வணங்கும் போது அவன் எப்பேற்பட்டவன் என்றால் அன்பே வடிவமானவன் என்று போற்றப்படுகிறது. அவன் அன்பு மட்டும்தான் வடிவமாக இருக்கிறதா? அவன் என்றால் அன்பு மட்டும் கிடையாது, அறிவே வடிவமானவன் என்று சொல்லி அன்பே சிவம் அறிவே சிவம் என்று பகவான் போற்றப்படுகிறான். இந்த பகவான் எப்பேற்பட்டவன் என்றால் விஸ்வேஸ்வரன் என்று சொல்கிறார்கள். இந்த அகில உலகத்திற்கும் தலைவனாக இருக்கின்றான் என்று சொல்லி போற்றப்படுகிறான். அகில உலகம் என்ன?
நாம புராண கதை வாயிலாக பார்த்தாதான் பகவான் எப்பேற்பட்ட அகில உலக நாயகன் என்று புரியும். நம்ம சாதாரணமா ஈஸ்வரனை அகில உலக நாயகன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ, இந்த இந்தியா பாரத தேசத்துக்கு மட்டுமோ, இல்லை இந்த உலகத்துக்கு மட்டுமோ என்று கூட சொல்லவில்லை. இந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இது போன்ற பல கண்டங்கள், ஆசிய கண்டம் அப்படின்னு ஐரோப்பா கண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது போன்ற கண்டங்களுக்கு மட்டும் அவன் பகவான் கிடையாது, 7 உலகங்களுக்கும் பகவான் என்று போற்றப்படுகிறான் என்றால் அதை ஊர்ஜிதம் செய்யும் விதமாக ஏதாவது நமக்கு ஒரு வார்த்தை வெளிப்பட வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு புராண கதைகளை வெறும் அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை, ஒரு சம்பவம், ஒரு வைபவம் என்று பார்த்தா நமக்கு பிடிபடாது. இப்போ அகில உலக அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கே அகிலத்துக்கே பகவான் நாயகனாக இருக்கிறான் என்றால் இந்த அகிலம் என்னன்னு தெரியணுமா இல்லையா? அகிலம் என்னங்க? அகிலம் என்ன? கிலபாகம்னு சொல்லுவாங்க. கிலபாகம்னா பாக்கி இருக்கின்ற பாகம்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த வளாகத்தில் பார்த்தோம்னா அமர்டெக் லாக்கர் சுரேந்திரன் ஐயா அவர்களுக்கு அரியருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டியமைக்கு. ஏன்னா இப்பதான் சொற்பொழிவே ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. தம்பதி சமயம் சொற்பொழிவை கேட்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எங்கே நம்ம தொடரணும்னா அகிலத்தில் தொடரணும். இப்போ இந்த அகிலம் என்ற வார்த்தை பகவானுடைய விஸ்வேஸ்வராயன்னு சொன்னால் விஸ்வம் என்ன அகிலம்னு அர்த்தம். இந்த விஸ்வத்துக்கு அதிகாரியாக இருப்பவன் விஸ்வேஸ்வரன் போற்றப்படுகிறான். அப்படின்னா அது எப்படி நமக்கு ஊர்ஜிதமாகுது? அகிலம் என்ற வார்த்தையில். இப்போ கிலபாகம் என்றால் பாக்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பகுதியை பார்த்தா இந்த பகுதியில் பாக்கி இருக்கிற பாகம் இந்த சந்து, இந்த காண்பாளையம் குறுக்கு சந்து, அந்த பக்கம் பாக்கி இருக்கிற பாகம் கிருஷ்ணாபுரம் குறுக்கு சந்து, சரிதானே? என்ன அப்படி இருக்கும்போது பாக்கி இருக்கிற பாகம்னு சொல்றான். இப்ப இந்த பாக்கியே இல்லாம எந்த ஒரு பாகமும் மிச்சம் கிடையாது, எந்த ஒரு பாகமும் பாக்கி கிடையாது. அப்படின்னா அகிலம் என்று சொல்கிறார்கள். இந்த பாக்கி எதுவுமே இல்லாம முழுசா இந்த உலகத்தை சொல்லுவதுதான் அகிலம் என்று சொல்லப்படுகிறது. அதுல தமிழ்நாடும் அடங்கும், ஆந்திர பிரதேசமும் அடங்கும், ஆஸ்திரேலியாவும் அடங்கும், ஆப்பிரிக்கா கண்டமும் அடங்கும், இந்திரலோகமும் அடங்கும், சந்திரலோகமும் அடங்கும், கைலாசமும் அடங்கும். அப்ப அகில உலகத்துக்கெல்லாம் அவன் விஸ்வேஸ்வரன், ஈஸ்வரனாக இருக்கின்றான். இப்ப இந்த காலத்துல இது பொதுவான அர்த்தத்துக்குண்டான ஒரு சொல் இது. அப்படின்னா இந்த காலத்துக்கு நமக்கு புரியணுமா இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம காய்கறி வாங்க போறோம், நம்ம போறோமா இல்லையா? காய்கறி வாங்கும்போது என்ன சொல்லுவோம்? இத்தனை கிலோ வேண்டும்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இத்தனை கிலோ. அவங்க வச்சிருக்கிறது 50 கிலோ தக்காளி இருக்கும். என்ன நம்ம வாங்க போறது அந்த 50 கிலோவில் இருந்து என்ன அது அகிலம், அதுல இருந்து 1 கிலோ வேணும்னு கேட்போம். இப்ப இந்த அகிலத்துக்கும் இந்த கிலோவுக்கும் நம்ம சாதாரணமா வாழ்க்கையில உபயோகம் பண்ற அந்த அளவுகோலுக்காக உபயோகப்படுகின்ற அந்த சொல் கிலோ அப்படின்னு வருது. அப்படின்னா கிலோ என்ன? பாக்கி உள்ளதுன்னு அர்த்தம். தென்படுதா? நம்ம சாதாரணமா உபயோகம் பண்ற அன்றாடமா எத்தனை ஆண்டுகளா உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வார்த்தை வேதத்திலிருந்து விளக்கப்படுகின்ற வார்த்தைன்னு தெரியுமா? எத்தனை கிலோங்க அதெல்லாம் எத்தனை கிலோ. அது அகிலத்தை எல்லாம் ஆள்கின்ற ஆதி சிவனான பகவானுடைய அவனுடைய உற்பத்தி அல்லவா, அவனுடைய சிருஷ்டி அல்லவா. அதுல பாக்கி இருக்கிற இந்த கிலபாகம் தான் மதுரையம்பதி என்று போற்றப்படுகின்ற தென்னாட்டுடைய சிவன் விளங்குகின்ற ஆதி சிவன் விளங்குகின்ற பார்வதி அம்மையாரோடு விளங்குகின்ற இந்த சுந்தரேஸ்வரரோடு சொக்கியும் விளங்குகின்ற இந்த மதுரையம்பதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கிலபாகம். இந்த அகிலத்துக்கெல்லாம் அண்டத்துக்கெல்லாம் நாயகராக இருக்கின்ற விஸ்வேஸ்வரன் என்று போற்றப்படுகிறான். இதுதான் இந்த ஸ்தோத்திரத்தில் முதல் வார்த்தை. என்ன? விஸ்வேஸ்வராய என்று வருகிறது. மகாதேவாய என்றால் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற மகாதேவன். எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, இந்திரனுக்கோ இல்ல சந்திரனுக்கோ குபேரனுக்கோ எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, இந்த மும்மூர்த்திகளால் தான் ரட்சிக்கப்படுகிறது இந்த உலகம். மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் என்று இந்த மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளால் தான் இந்த உலகம் அனைத்தும் காக்கப்படுகிறது, மீண்டும் சிருஷ்டிக்கு உட்படுத்தப்படுகிறது, கலைக்கப்படுகிறது என்று இந்த விளையாட்டாக இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விளையாட்டு உலகம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை நம்ம உலகத்துல எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்கு. என்ன
சின்ன பந்தை வச்சு விளையாடுறாங்க, பூ பந்தை வச்சு விளையாடுறாங்க, பெரிய உருண்டையான பந்தை வச்சு விளையாடுறாங்க, எவ்வளவோ பந்துகளை வச்சு எவ்வளவு ரகரகமா விளையாட்டு விளையாடுறாங்க. ஆனா இந்த உலக பந்தையே வச்சு விளையாடுறவர்கள் தான் இந்த ஆதி சிவனாண்ட பகவான் பார்வதி அம்மையோடு. அதான் இந்த விளையாட்டு உலகம். இந்த உலகமே விளையாட்டு உலகம் தான். அப்படி இருக்கும்போது இந்த நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய என்றால் முட்கண்களை உடையவன் ஆதிசிவன். இந்த 3 கண்ணிலே ஸ்தூலமாக இருக்கும் கண்கள் 2 என்று சொல்வார்கள். மற்றொன்று ஞான கண் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த ஞானகாரகனாக அன்பு வடிவமாக மட்டுமே இறைவன் கிடையாது, ஞான வடிவமாகவும் இறைவன் இருக்கிறான். அப்போதுதான் நிதானம் பிறக்கும், வாழ்க்கையிலே நிலை பிறக்கும், நிலை பெற்ற அந்த வாழ்க்கை நமக்கு கிட்டும் என்பது போல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சமன் வேண்டுங்க, ஒரு சமன் வேண்டும், பேலன்ஸ் பண்ணணும். வெறும் ஒரே பக்கம் சாஞ்சோம்னா வண்டி கூட சாஞ்சிடும். என்ன வண்டி வாகனம் இத்தனை போகுது, என்ன பண்ண சொல்றாங்க, நமக்கு சமன் பண்ண சொல்றாங்க. அந்த சமன் பண்ணுவதற்காக அந்த ஞானம் நமக்கு வேண்டும். ஏன்னா இந்த உலகம் என்பது எல்லாமே கலந்தது. ஏன்னா எல்லாமே இப்ப இந்த கடைக்கு போனோம்னா 4 இனிமையான சுவையை சாப்பிட்டா காரம் வேணும், ஸ்வீட் காரம்னு சொல்றோம், இன்ப துன்பம்னு சொல்றோம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வலது கை இடது கைன்னு சொல்லி 2 கைகள் இருக்கு. இப்படி வலபாகம் இடபாகம் எல்லாமே ரெட்டைகள் தான், எல்லாமே ரெட்டைகள் தான், ஒன்று கூட ஒன்று கிடையாது. ஆனால் இறைவன் மட்டும்தான் ஒருவன், அவன்தான் தனி ஒருவன். என்ன அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே திரியம்பகாய என்றால் இந்த ஞானக்கண் முக்கண் உடையவர் என்று பொருள்படுகிறது. திரிபுராந்தகாய என்றால் திரிபுரத்தை எரித்தவர் என்று சொல்லுவாங்க. தாரகாசுரன் மாண்டான். என அவருடைய புதல்வர்களான 3 பேர் இந்த முப்புறங்களையும் ஆண்டார்களாம். என பொன்னால் செய்யப்பட்ட உலகமாம், அப்புறம் இரும்பால் செய்யப்பட்ட உலகமாம், அப்படின்னு சொல்லி 3 உலகங்கள், என வெள்ளியால் செய்யப்பட்ட 3 உலகங்களையும் அவர்கள் ஆண்டார்களாம். அப்படி ஆளும்போது அவர்களை அழிப்பதற்கு யாராலும் முடியவில்லையா. திரிபுராந்தகாயர் சொல்லுவாங்க. நம்ம பாரத தேசத்தில் இது போன்ற புராணங்களில் வர்ற பேரெல்லாமே ஊர்களாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திரிபுரா என்று ஒரு ஊரே இருக்கு, திரிபுரான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த புராணம் சம்பந்தப்பட்ட அந்த பெயர்களை வைத்துத்தான் அந்த ஊரே விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் எப்பவுமே சொல்றது, புராணமா மட்டும் பார்த்தா அதன் மேல் உள்ள அந்த ஊற்றம் நமக்கு இருக்காது, நம்பிக்கை பிறக்காது, அதனுடைய ஆழம் நமக்கு தெரியாது. ஆகையால இந்த காலத்தை ஒட்டித்தான் அனைத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதனாலே இது போன்ற விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறேன். அப்படி அந்த திரிபுராந்தகாயன்னு சொல்லும்போது அந்த 3 அசுரர்களை, மிச்சமுள்ள அந்த தாரகாக்ஷன் என்ற ஒரு அசுரன், அவனுடைய பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புராணங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பிரம்மாவிடம் வரம் பெற்று இந்த உலகத்திலே சாகவே கூடாது என்ற அந்த 3 அசுரர்கள் முயற்சி செய்தார்களாம். வித்யுத் மாலின்னு சொல்லி ஒரு அசுரன், தாரகாக்ஷன் என்று ஒரு அசுரன். அப்படி இந்த 3 அசுரர்கள் அப்படி முயற்சி பண்ணும்போது அவங்க ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் மாளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். சாகவே கூடாதுங்க, ஆனால் 3 பேரும் தனித்தனியாக ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல 3 பேரும் சேரும் போது அழிப்பதற்குண்டான வாய்ப்பு மட்டும் அவர்கள் பிரம்மாவிடம் வரமாக கேட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒற்றை அம்பால் தான் அவர்களை அழிக்க முடியும். அப்பேற்பட்ட திரிபுராந்தகாய என்ற அந்த இடத்திலே இந்த 3 அசுரர்களையும் அழித்தானாம் பகவான் மகாசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க, மகாதேவன் சொல்லுவாங்க. அதனாலே திரிபுராந்தகாய என்று பெயர் அவருக்கு போற்றப்படும் பெயராக விளங்கியது. அப்பேற்பட்ட திரிபுராந்தகாய என்று பெயர் பெற்ற அவன் திரிகாலாட்னி காலாய என்று சொல்கிறார்கள். இந்த கால தத்துவம் என்பது மிக முக்கியமானது. இந்த கால தத்துவம் என்பது எப்படின்னா, காலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப ஆரம்பிச்சது போல இருந்தது 2025, சட்டார்னு 2வது மாசம் முடிய போகுது. இப்ப சிவராத்திரி வந்துருச்சு, மாத கடைசி வாரத்தில் இருக்கலாம். அதுவும் இந்த மாதத்தில் 28 நாள் தான். என்ன மாதமே குறுகலான மாதம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா. இப்போ இந்த காலம் மட்டுமா வேகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, வண்டி வாகனங்களும் வேகமாக போயிட்டுருக்கு. என்ன நிதானம் எவ்வளோ தேவைப்படுது பார்த்தீங்களா. இந்த காலம் வேகமாக நகர்வது போலே
இந்த காலம் எல்லாத்தையும் வேகமாக மாற்றிக்கொண்டே வருகிறது. காலமும் மாறுகிறது, காலம் எல்லாவற்றையும் மாற்றவும் செய்கிறது என்று போல இந்த கால தத்துவம். இந்த காலத்துக்கெல்லாம் அதிபதியாக, இந்த காலத்தை எல்லாம் கடந்து இருப்பவர்கள் மகா சிவன் போன்ற தேவர்கள் என்று போற்றப்படுகிறது. அதனால் திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய என்று சொல்கிறார்கள். காலாக்னி ருத்ராய என்றால் அந்த மரணத்தையே பயமுறுத்தும் விதமாக காலாக்னி ருத்ராய என்று போற்றப்படுகிறான். நீலகண்டாய என்றால், நீலகண்டன் என்ற பெயர் ஆதிசிவனுக்கு பகவான் மகா தேவனுக்கு வந்தது முக்கியமான ஒரு சம்பவத்தால். இந்த சம்பவம் திருப்பார்கடலை கடையும் போது நடந்த ஒரு நிகழ்வு. இந்த திருப்பார்கடலை கடைந்த நிகழ்வில் இந்த உலகத்து எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணமாக திருப்பார்கடல் கடையப்பட்டது என்பது அநேக நபர்களுக்கு தெரியும். என்ன, இந்த திருப்பார்கடல் கடையப்படும் போது முக்கியமாக தேவா தலைவனான இந்திரன் அவனுடைய பதவி முடிந்து விட்டது, பதவி பறிபோய் விட்டது. சாபத்தாலே, துர்வாசரின் சாபத்தாலே அவனுடைய பதவியை அவன் இழக்க நேர்ந்தான். ஏன் இழக்க நேர்ந்தான் என்றால், இப்போ டாக்டர் VLR கணேஷ் ஆரம்பிக்கும் போது பாகவத கைங்கரியம்னு சொன்னார். என்ன பாகவத கைங்கரியம்? அதுபோல இறை அடியார்களுக்கு நாம் சேவை செய்தால் நிறைய புண்ணியம் கிட்டும். இறைவனுக்கு சேவை செய்வதை விட இறை அடியார்களுக்கு சேவை செய்தால் பல கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட அதே போல இறைவனை நிந்தித்தாலும் இறைவன் பொறுத்துக் கொள்வான், இறை அடியார்களை நிந்தித்தால் அவன் பொறுக்கவே மாட்டான். அதனால் விளையக்கூடிய சாபம் மிக பெரியது. அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கே கிடையாது. பகவானே ஒற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லும்போது வேற எவங்க அந்த சாபத்தை தீர்க்க முடியும்? அதுபோல இந்த துர்வாச முனிவர் சாபத்துக்கே என்று பிறந்த முனிவர். இந்த துர்வாசருக்கு உண்ட ஒரு சக்தி தெரியுமா? மற்ற எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் தாம் தவத்தினால் பெற்ற வரங்கள் எல்லாமே சாபம் கொடுக்க கொடுக்க அதனுடைய பலம் குறைந்து கொண்டே வருவான். என்ன, ஒரு சாப அடியன் கொடுத்தேன்னா என்னுடைய தவ வலிமை, இறை பலம் எல்லாமே குறைஞ்சிரும், என்னுடைய ஆற்றல் குறைஞ்சிடும், என்னுடைய இறை பலம் குறைஞ்சிரும்னு சொல்லி எல்லாருக்கும் அது தெரியும். அந்த பேட்டரி சார்ஜ் குறையுது பார்த்தீங்களா, அது போல சார்ஜ் குறையும். இந்த துர்வாசருக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு வரம் இருக்கிறதா. என்னன்னா, அவர் சாபம் கொடுக்க கொடுக்க அவருடைய தவமுடைய அந்த பலன் பெருகி கொண்டே போகுமா. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன காரணம்னா, அவருடைய சாபம் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வகையிலே, திருத்தக்கூடிய வகையிலே அமையும் என்பதனாலே அவருடைய சாபத்துக்கே பலன் இருக்கிறது, பலம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தேவலோகத்திலே நடந்த நிகழ்வு இது. ஐராவத யானையிலே இந்திரன் பவனி வந்து கொண்டிருந்திருக்கிறான். அப்போது இந்த துர்வாச முனிவர் அங்கே சஞ்சாரம் செய்திருக்கும் போது ஒரு தேவ கன்னிகை, ஒரு அப்சர ஸ்திரீ அங்கே நடமாடி கொண்டிருந்தாளாம். அந்த அப்சர ஸ்திரீயிடம் ஒரு மாலையை வாங்கி கொண்டாராம் துர்வாசர். அந்த அப்சர ஸ்திரீ ஏன் அந்த மாலையை துர்வாசருக்கு வழங்கினார் என்றால், மிக பெருத்த ஒரு ரிஷி முனிவர் இங்கே வரும்போது அவரிடம் அந்த மாலையை கொடுத்தால் அவளுக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்பது போலே நடந்திருக்கிறது. அந்த மாலை பகவானுடைய பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனிடமிருந்து பெறப்பட்ட மாலை என்றும் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பிரசாதமாக அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த மாலை என்ன துர்வாசரிடம் அந்த பெண் வழங்கி இருக்க, அந்த துர்வாசர் மீண்டும் சஞ்சாரத்தில் இருக்கும்போது இந்த இந்திரன் ஐராவத யானையிலே வலம் வந்து கொண்டிருக்கும் போது இந்திரனுக்கு பிரசாதமாக அளிக்கலாம் என்று சொல்லி அந்த ஒப்பற்ற மாலையை இந்திரனுக்கு பிரசாதமாக அளித்திருக்கிறான். இந்திரன் என்ன செய்திருக்கிறான்? தான் இந்த அண்டத்தை எல்லாம் ஆள்கிறோமே, தனக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறதே, தன்னிடம்தான் எல்லா ஆயுதங்களும் இருக்கின்றனவே, எல்லா தேவர்களும் தனக்குத்தானே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்ற அந்த அகங்காரம் மமகாரத்தோடு வந்து கொண்டிருக்கும் போது இந்த மாலையை பெற்று யானையிடம் போட்டிருக்கிறான். அந்த யானை இந்திரனுடைய யானை இல்லவா, அதற்கும் அகம்பாவம் இருந்திருக்கிறது. ஏன்னா உலகத்திலே யானைகள் கருப்பாத்தான் இருக்கும், இந்திரனுடைய யானை மட்டும் என்ன வெள்ளையா இருந்திருக்கு. என்ன அந்த ஒரு அகங்காரமோ என்னமோ, அந்த யானை அந்த மாலையை எடுத்து என்ன கீழே போட்டு விதைத்து விட்டதாம், சிதைத்து விட்டதாம். அதை பார்த்த இந்த துர்வாச முனிவர், அடே இந்திரா, உனக்கு எப்பேற்பட்ட ஆணவம்,
என்ன பகவத் பிரசாதமாக நான் அடியேன் கிடைத்ததை உனக்கு அளித்ததை நீ அவமதிக்கிறாயா என்று சொல்லி உனக்கு இருக்கின்ற அத்துணை செல்வங்களும் என்ன அத்துணை பதவிகளும் செல்வங்களும் அனைத்துமே இன்றோடு போகட்டும் என்று சொல்லி துர்வாசர் சபிச்சிருக்கார். இந்த சாபத்திலிருந்து இந்திரன் விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக நிகழ்ந்த நிகழ்வுதான் திருமாலின் ஆலோசனைப்படி, மகாதேவனின் ஆலோசனைப்படி என்ன இந்த சமுத்திர மதனம் என்ற இந்த திருப்பார்கடல் கடையப்பட்டிருக்கிறது. பகவானுடைய சிவராத்திரி வைபவமாக மக்கள் வெகுவாக ஜனங்கள் வந்து பகவானை பிரார்த்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே சமயத்திலே தொடர்ந்து அடியனுடைய இந்த ஞான விஷயமாக சொற்பொழிவுகளையும் கேட்டு அனுபவிக்குமாறு பக்தர்களுடைய அந்த அனுபவத்துக்கு பிரார்த்தனையாக வேண்டிக் கொள்கிறேன். அப்படி இந்த திருப்பார்கடல் கடைய போகிறோம். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு கடையலாம். ஏன்னா மக்கள் கூட்டம் நெரிசலாக இருக்குது. அப்படி இந்த திருப்பார்கடல் கடைவதற்கு முற்படும் போது உலகத்திலேயே இந்த கூட்டணின்னு பார்த்தீங்களா, கூட்டணி, இந்த கூட்டணிங்கிறது இப்பதான் என்னமோ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. என்ன கொள்கையினால கூட்டணி சேருதான்னா கிடையாது. என்ன அவங்களுக்கு உண்டான பலனை வேண்டி அவங்க சந்தர்ப்பத்தில் கூட்டணி வச்சிருக்காங்க. அதான் நடக்குது. சர்வசாதாரணமாக கண் கூட பார்க்குறோமா இல்லையா? எதிரும் புதிருமா இருக்கிறவங்க என்ன ஜென்ம விரோதிகளா இருக்கிறவங்க கூட என்ன தங்களுக்கு பலன் கிடைக்கும்னு கை கோர்த்துக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு என்ன இப்போ நடக்கிற விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பகவான் ஆதிசிவனும் என்ன பரந்தாமனான கண்ணனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திருப்பார்கடலை கடைஞ்சாதான் இவங்களுக்கு விமோசனம். இல்லாட்டி தேவர்களுடைய என்ன ஹிம்சை நம்மளால் தாங்க முடியாது. என்ன காரணம்னா இந்த தேவர்கள் எல்லாம் யாருன்னா பகவானுடைய வாடிக்கையாளர்கள். அவர்களுடைய சிருஷ்டியில் இந்த உலகத்தை எல்லாம் ரட்சித்து காப்பவர்கள். வருணதேவன் என்னன்னா மழைக்கு காரணனாக இருக்கின்றான். என்ன வருணதேவன், காற்று தேவன் வாயு தேவன் இருக்கிறான், அக்னி தேவன் இருக்கிறான். இது போல பல தேவதைகள் இருக்கிறார்கள். என்ன இந்த தேவதை யமன் இருக்கிறான். யமன் முக்கியமானவன். அப்பதான் என்ன இந்த உலகத்திலிருந்து குப்பையை அகற்றுறது யாருன்னா யமன் தான். இந்த உலக குப்பையே மறுபடியும் மறுசுழற்சிக்கு கொண்டு போறது யாருன்னா யமன் தான் கொண்டு போறான். அப்படி இருக்கும்போது இத்தனை தேவர்களுக்கும் உண்டான காரியங்கள் நடக்கணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய காரியங்கள் தடைபட்டால் எல்லாம் தேவன்கிட்ட வந்துடுவாங்க. தேவாதி தேவரான கண்ணனிடமும் மகாதேவனிடம் சேர்ந்து விடுவார்கள். பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா, இன்னைக்கு அடியன் ஒரு பொருளை விற்கிறேன். அந்த பொருளை வித்துட்டு நிம்மதியாக அடியன் தூங்கணும்னா அந்த பொருள் சரியாக இயங்கணும். அந்த பொருள் சரியான பலனை அந்த வாடிக்கையாளருக்கு தர வேண்டும். இல்லைன்னா காலங்காத்தால அடியனுக்கு அழைப்பு வந்துடும். அதுபோல பகவான் என்ன பண்றான், நம்ம நிம்மதி கெட்டதும் போல இவங்களுக்கு ஒரு பொருளை இவங்களுக்கு உண்டான பலன்களை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அவர்களுடைய காரியங்கள் அவர்கள் தடையில்லாமல் செய்வதற்காக என்பது போல உடனே என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் இந்த பார்க்கடலை கடைந்தால் தான் இழந்த செல்வம் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் என்பது பகவானுடைய ஆணை. என்ன அப்படி ஆணை சமர்ப்பித்தவுடன், ஆணை பெறப்பட்டவுடன் தேவர்கள் அனைவருமே நாங்க கடைஞ்சிடுறோம், நாங்களே இதை செஞ்சிடறோம், இந்த காரியத்தை செஞ்சு நாங்களே எங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க, இதை விட என்ன வேலைன்னு சொல்லி நம்ம கடையை முற்படலாம் என்று சொல்லும்போது இருங்க 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 என்ன கடைய போயிருங்க, என்ன தயிர் கடைய போறீங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது சாரம் பிழிஞ்சு கடைய போறீங்களா? கடைய போவது திருப்பார்கடலை கடைய போகிறீர்கள். அந்த பார்க்கடலை கடையும் போது எவ்வளவு கடினமான வேலை தெரியுமா என்பதை பகவானை உணர்த்தி, நீங்க மட்டும் கடைஞ்சா இது வேலைக்கு ஆகாது, என்ன இப்ப கூட்டணி வையுங்க. என்ன இப்பதான் கூட்டணி பிறந்ததே, என்ன இன்னைக்கு தான் கூட்டணியே பிறக்குது. என்ன கூட்டணின்னா, யார் உங்களை தாக்க வருகிறார்களோ, யார் உங்களுக்கு பரம விரோதிகளோ, என்ன தேவர்களுக்கு விரோதமாகவே அத்துணை செயல்களையும் செய்கின்ற சுரர்களுக்கு விரோதமாக இருக்கின்ற அசுரர்களோ அவங்களோட போய் கூட்டணி வைங்க. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை. என்ன அதுபோல எப்படி இந்த கூட்டணி நமக்கு பலன் கொடுக்கும்,
அவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? நான் சொல்றதை கேளுங்கப்பா, கூட்டணி வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க, வேலையை பாருங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, பலன் அடியேன் பார்த்துக்கிறேன்னு சொல்றது போல பகவான் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த கூட்டணி அமைந்தது தான் இந்த திருப்பார்கடல் கடையப்பட்ட இந்த அமிர்தத்தை நாம் எல்லாம் பெற வேண்டும், இழந்த செல்வங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி வைக்கப்பட்டது. இப்ப தேவர்கள் அசுரர்கள் ஒரு பக்கம் என்ன கோஷ்டியா நின்னுட்டாங்க. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சமுத்திரத்தை வந்து உப்பு கடலா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? உண்மையிலே சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் சமுத்திரத்தை போய் அடைகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் சமுத்திரத்திலே இடுக்கின்றன. அதை எடுப்பதற்கு நம்மால் முடியாது. எவ்வளவு ஆழம் தெரியுமா இந்த சமுத்திரம்? அந்த ஆழத்திலே எத்தனை துஷ்ட மீன்கள் இருக்கின்றன, அசுர மீன்கள், அசுரத்தரமான மீன்கள் இருக்கின்றன, சுறா இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். அவையெல்லாம் நம்மளை வந்து திண்டு விடும், பார்த்தீங்களா? அதுபோல இந்த கடலிலே இருக்கின்ற பொக்கிஷங்கள், அளவிட முடியாத பொக்கிஷங்கள் கடலிலே இருக்கின்றன. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் நதியினால் பிரவாகிக்கப்பட்டு, மலையிலிருந்து புறப்பட்ட அருவிகளால் நதியாக பிரவகிக்கப்பட்டு சேர்வது கடலில் தான் என்பதுன்னா, எல்லா தாமிரபரணி ஆறும் சரி, கங்கை ஆறும் சரி, வைகை ஆறும் சரி, என பொருணை ஆறு, நம்ம காவேரி, அப்புறம் கோதாவரி, அப்படி கங்கை அப்படின்னு சொல்லி, யமுனைன்னு சொல்லி, சரஸ்வதின்னு சொல்லி, இத்தனை ஆறுகளும் என்ன பிரவகிக்கப்பட்டு போய் சேரும் இடம் எதுன்னா இந்த கடல் தான். ஆகையால கடலிலிருந்து நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கிறது என்பது போல இது திருப்பார் கடல். இந்த கடல் உப்பு கடல், நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த சின்ன உருண்டையில் இருக்கிற கடல், இந்த அண்டகடாகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றது இந்த திருப்பார் கடல். இப்ப இந்த திருப்பார் கடல்னு சொன்ன உடனே நமக்கு என்னடா இவர் திருப்பார் கடல் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கடலை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லலையே. நம்ம திருப்பார் கடல் இருக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க? மில்கி ஓஷன் அப்படிங்கிறான். இப்படி இந்த அண்டத்துக்கெல்லாம் வெளியில ஒரு கடல் இருக்கான், அந்த கடத்துக்கு பேரு என்ன? பால் வெளி மண்டலம் என்றான். அவன் சொன்னா நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம புராணத்துல சொன்னா என்னமோ கதை கட்டுன்னு சொல்றாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதே பேரை வச்சா அதை எடுத்துக்குவோம். என்ன ஒண்ணும் இல்லைங்க, குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்னா நம்பணுமா இல்லையா? டார்வின் தியரி, குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தா நம்பணும், அதுதான் சரி அப்படின்னு சொன்னான். அனுமான நம்பலையே. ஏயா, குரங்குல இருந்து மனுஷன் பிறக்கும் போது இடைப்பட்ட காலத்திலே இந்த குரங்குகள் இருந்திருக்கலாமா இல்லையா? என்ன இந்த குரங்குகள் எல்லாமே மனுஷனா மாறும் போது ஹனுமாரும் இருந்திருக்கலாம், சுக்ரீவனும் இருந்திருக்கலாம், வாலியும் இருந்திருக்கலாம். உண்மைதானே அது? அப்ப அவர் இதை பார்த்து தான் சொல்லியிருக்காரோன்னு தோணுது பத்தியா? அப்படின்னா நம்ம புராணங்களை, நம்ம இதிகாசங்களை நாம எப்பங்க மதிக்க ஆரம்பிக்க போறோம்? இந்த கேள்வியே பெரிய கேள்வியா இருக்கு, பாத்தீங்களா? யாராவது வந்து என்ன புகழ்ந்தா எனக்கே சந்தேகமா இருக்கும், நான் அப்பேற்பட்ட பெரிய ஆளா? எப்படியா? நான் என்னோட அக்கிரமம் எல்லாம் எனக்கு தானே தெரியும், ஆனா என்ன புகழ்றாங்களேன்னு ஒரு அதிசயமா இருக்கு, பாத்தீங்களா? உலக அரிசியிலே பெரிய அதிசயம் அதான். என்ன அப்பேற்பட்ட அதிசயங்கள் நடக்குது, பாத்தீங்களா? அப்படின்னா உண்மையிலேயே நம்முடைய பலம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கேதான் சுதாரிப்பாக வேண்டும். முக்கியமா இந்த பாரத தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தங்களுடைய பலமே நமக்கு தெரியவில்லை, நம்முடைய பலமே நமக்கு தெரிவதில்லை. எப்பவுமே அவங்க பலத்துல தாங்க ஒரு காரியத்தில் ஈடுபடணும், பலவீனத்தில் ஈடுபடக்கூடாது. பலவீனத்தில் ஈடுபட்டா நாம எல்லாம் அவர்களுக்கு ஆளாகி விடுவோம், அவர்களுடைய கைப்பிள்ளைகளாக மாறிவிடுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம இந்த ஒரு 70 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக நம்முடைய பலங்கள் தெரியாமையே, என்ன நம்ம பலங்கள் தெரியாமையே நிறைய பேருக்கு செல்ல பிராணிகளா மாறிக்கிட்டே வந்துட்டோம். அடியேன்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்க அனுபவத்தில் யோசிச்சு பார்த்துக்குங்க. என்ன செல்ல பிராணிகளா அவங்க கைப்பிள்ளையா, யாரோட கைப்பிள்ளையாவோ மாறிக்கிட்டே வந்துட்டோம். அப்படி மாறும்போது இந்த ஞான விஷயமாக நாம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவே சிவம் என்று தலைப்பை வைத்திருக்கிறேன். அறிவே சிவம். இந்த அறிவு நமக்கு வேண்டும். இப்ப அடியேன்னு சொன்ன அகிலத்திலிருந்து கிலோ கணக்கில் நமக்கு அறிவு கிடைக்குதா இல்லையா? அந்த கிலோவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கல. பால் வெளின்னு சொல்றான் அவன், நம்ம திருப்பார் கடல்னு சொன்னா நம்ம மதிப்பு நமக்கு தெரியல, அவன் சொன்னா அதை கேட்டுக்கிறோம். இப்படி மொட்டை கட்டியா அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம அதெல்லாம் கைவிட்டுட்டோமே. இது எவ்வளவு பெரிய ஒரு அவச்செயல் தெரியுமா? எவ்வளவு பெரிய அவச்செயல். இந்த அவச்செயலால தான் அநேகமான தோஷங்கள் நமக்கு இருக்கின்றன. முக்கியமா புரிஞ்சுக்கணும். முக்கியமா நமக்கு நிறைய விஷயங்கள்
நாம் செஞ்சா தோஷம் விலகும், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலைனாலும் தோஷம் வரும். என்ன, நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலைனாலும் தோஷம் வரும். இதான் சாஸ்திரம் விதிக்கிற விதி. அப்படி இருக்கும்போது இந்த திருப்பார்கடலை எதுக்கு கடைய முற்பட்டு இருக்கிறார்கள் என்றால், இழந்த செல்வங்களை, இழந்த ஞானங்களை, இழந்த அறிவுகளை, என இழந்த அந்த மதிப்புகளை எல்லாம் மீண்டும் பெறுவதற்காக முயற்சிக்கப்படுவதுதான் இந்த திருப்பார்கடல் கடைகின்ற வேலை. எதுக்கு அவன் இழந்தான்? இந்திரன் எதுக்கு இழந்தான்? மகிழ்ச்சியா இருக்கும், நமக்கு எல்லாமே இருக்கு, நம்ம தோற்கடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாதுடா அப்படின்னு அந்த அகம்பாவத்தோட அலைந்ததினாலே அவன் இழக்க நேரிட்டது. இதேதான் நம்ம ஊருக்கு நடந்திருக்கு. நம்ம கொண்டாட்டங்களையே இறைவனை காணணும்னு பார்க்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இறைவனை கொண்டாடுங்கன்றது. நம்மால் என்ன பண்ணிட்டா, கொண்டாடுனா மட்டும்தான் இறைவனை பார்ப்பேன், சித்திர திருவிழா மட்டும் வந்தாதான் கூட்டம் போடுவோம். ஏன்னா மற்ற நேரத்தில் கோயிலுக்கு போகிற வாசமே கிடையாது. ஏன்னா அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பிரசாதம் எல்லாம் அந்த இது அப்படியே அந்த கொண்டாட்டத்திலேயே நம்ம ஈடுபட்டாதான் இறைவனை மிச்சம் மீதியாக தான் பார்க்குறாங்க. கொண்டாட்டம் தான் முதல்ல நமக்கு. இப்போ அடியேன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் வேணாம், அங்கே 2 அண்டா வச்சு பொங்கலை குடிக்க ஆரம்பிங்க, பார்த்தீங்களா? என்ன அப்போ பாருங்களே, இங்கே இருக்கிறவங்க கூட இருப்பாங்களோ இல்லை, அடியேனே இருப்பேனே தெரியும். என்ன அந்த அளவுக்கு அது நம்மளை ஈர்க்குது, பார்த்தீங்களா? ஆனால் ஞான விஷயமா கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது, நமக்கு நிதானம் கிடையாது. ஏன்னா முக்கியமாக ஒரு கருவி இயங்கணும்னா அந்த கருவிக்கு உண்டான அந்த மென்பொருள் செலுத்தப்பட வேண்டும். அந்த மென்பொருள் இல்லைன்னா கருவியே கிடையாது. ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு 1 லட்சம் கொடுத்து கம்ப்யூட்டர் வீட்டில் வாங்கி வச்சுருங்க. என்ன வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? அதை நம்ம உள்ளே இன்ஸ்டாலே பண்ணேன்னா அந்த மிஷின் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா சார்? ஒர்க் ஆகாதுல்ல. அப்போ அதுபோல் நம்ம பக்தியை வளர்க்குறோம், ஏன்னா இறைவனை கும்பிடுறோம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாஃப்ட்வேர் காணாமே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காணாமே, பக்தி என்று வாய் வரைக்கும் தான் இருக்கிறது, அனுபவம் கிடைக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் காதார சிரவணிக்க வேண்டும். என்ன பகவானுடைய அனுபவங்கள், பகவானுடைய வைபவங்களையும் ஆச்சாரிய புருஷர்களுடைய உபதேசங்களையும் காதால கேட்க கேட்க அந்த சாஃப்ட்வேர் உள்ள புகுந்து வேலை பார்க்கும். இந்த சாஃப்ட்வேரை விட்டுட்டோம் நம்ம. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம படிப்பு எல்லாமே இன்னைக்கு என்ன தெரியுமா? கரிக்குலம். என்ன கரிக்குலம் என்ன? பயோடேட்டா அடிக்கும் போது கரிக்குலம் வைட்டே அப்படின்னு அடிப்பாங்க. என்ன லாங்குவேஜ்னு என்ன மொழின்னே தெரியல, கரிக்குலம் வைட்டேங்கிறான். அதை நம்ம அடிச்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கரிக்குலம்ங்கிற வார்த்தை நம்ம குருகுலத்தில எல்லாம் அழிச்சிட்டு, நம்ம குருகுலத்தை எல்லாம் அழிச்சிட்டு கரிக்குலம்னு மாற்றி வச்சிருக்கானே, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம குருகுலத்தை தொலைச்சிட்டோமே. நம்ம குருமுறையா குரு வடிவமா வந்த எத்தனை பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கின்றன, அதை எல்லாமே நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம். இன்னைக்கு திருவள்ளுவர் தெரியுமா? திருவள்ளுவரை பார்த்துருக்கீங்களா? திருவள்ளுவர் எங்க பார்த்தாலும் உட்காந்து தாங்க இருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருவள்ளுவர் எங்க பார்த்தாலும் உட்காந்து தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இப்ப சமீப காலமா திருவள்ளுவரை நிப்பாட்டிட்டாங்க கடலுக்கு நடுவில். என்னடா நிப்பாட்டிட்டாங்கன்னு அறிவுபூர்வமா சிந்தனை பண்ணி பார்க்குறோம். என்ன ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன், ஓடவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னா நிப்பாட்டிட்டாங்க. என்ன அது வரைக்கும் நிற்கவே இல்லைங்க திருவள்ளுவர். எல்லா இடத்துலையும் என்ன காவி அணிஞ்சுக்கிட்டோ வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டோ உட்கார்ந்து தாங்க இருந்தாரு. அப்ப ஏன் நிப்பாட்டி இருக்காங்கன்னு தெரியுதா? திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றபடி நடக்கிறோம். என்ன அவர் சொல்றபடி நிப்பாட்டி தான் வச்சிருக்கோம், வேற எதுவுமே நம்ம கேட்கறது இல்லையே. இதுதான் நம்முடைய நிலைமை. இதான் அவ்வளவுதான் ஞானம் நமக்கு. என்ன பண்றோம் ஏது பண்றோம், ஒரு 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 எக்ஸிபிஷன் பொருளா ஆக்கிட்டோமே. அது சாஃப்ட்வேரா? அது திருவள்ளுவர் ஹார்ட்வேர். அவர் செலவு வைக்க சொன்னாரா? எந்த திருக்குறளையாச்சும் செலவு வைக்கணும்னு பார்த்துருக்கீங்களா? அவரை கும்பிட சொன்னாங்களா? பார்க்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நல்ல அறச்செயல்களை செய்யுங்கள், அற வாழ்க்கையை வாழுங்கள். என்ன எல்லாத்தையும் அற விஷயங்களை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவர் என்ன புதுசாவா சொல்லியிருக்காரு? அதுக்கு முன்னாடி எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ மகான்கள் சொன்னதை சுருக்கி கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு நம்ம அடியேன் இப்போ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேச போறேன். நீங்க கேட்கறது மகா புண்ணியம். உங்களை தலைவேல் என்ன கை வைத்து வணங்குகிறேன், என்ன சென்னி தலையோங்கு வணங்குகிறேன். இதை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. நம்ம சௌராஷ்டிரா வீடியோஸ்காரங்க ரொம்ப அருமையாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் எத்தனை பேர் முழுசா கேட்பாங்கன்னா தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டோம், எப்படியாவது கேட்க வைக்கிறோமா இல்லையா? அதனால அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துலேருந்து 1 நிமிஷம்
என்ன அந்த ஒரு நிமிஷத்தை எடிட் பண்ணி என்ன மறுபடியும் ஒளிபரப்பு பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த ஒரு நிமிஷத்தை கேட்குறாங்க. அதுலேயே எட்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 4 நிமிஷம் தான் கேட்குறாங்க, மிச்சம் 3/4 நிமிஷம் கேட்க மாட்டேங்க. அதுக்குள்ள அவசரம், என்ன கருத்தை சொல்ல வர்றீங்க சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க அப்படின்றான். என்ன அந்த அளவுக்கு வேகம். இப்போ இதே தான் அந்த காலத்தில் எத்தனையோ சாஸ்திர விஷயங்கள், எத்தனையோ இதிகாசங்கள், எத்தனையோ புராணங்கள், என்ன ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களாக வடிக்கப்பட்டதை மக்களால் படிக்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை என்பதற்காக பிறந்ததுதான் இன்றைய ஷார்ட்ஸ் போலே அன்றைய 2 அடியிலே எழுதப்பட்டது திருக்குறள். இது அன்றைய ஷார்ட்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காலத்துக்கு ஏற்ப மாற்றம் ஆகிக்கிட்டே இருக்கு. மக்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த துடிப்பு இருக்கிறது பாத்தீங்களா, அதுதான் அடியேனை சொற்பொழிவாற்ற வைக்கிறது. என்ன வேற எதுவுமே கிடையாது. அப்ப மக்களுக்கு நற்செயல்களை செய்வதற்காக உண்டான நற்சொற்கள் வழங்கப்பட வேண்டும், சொற்பொழிவாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவானை முன்னிட்டு, அவருடைய வைபவத்தை முன்னிட்டு, அவர்களுடைய ரிஷிகளுடைய ஆசியோடு அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஆகவே அன்றைய காலகட்டத்து ஷார்ட்ஸ் எதுன்னா திருக்குறள். என்ன அதுபோல இந்த திருப்பார் கடல் கடைவதற்காக நாம் எல்லாம் முற்பட்டு கொண்டிருக்கிறோம், தயாராகி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த திருப்பார் கடல் கடைவதற்கு கூட்டணி அமைந்து விட்டது. அப்ப தேவர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, சரியா இந்த அநியாயக்காரங்களோடு தான் சேரணுமா, சரி சேர்ந்து தொலைவோம். என்ன ஆனா விஷயம் கிடைச்சிடணும், அமிர்தம் கிடைத்து விட வேண்டும், அதுதான் முக்கியம். என்ன கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கப்பு முக்கியம் சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம் நமக்கு. அந்த அமிர்தம் இருக்கின்ற அந்த கப்பு என்ன, அந்த செம்பு தான் நமக்கு வேணும், அந்த கலசம் நமக்கு வேணும் என்பது போல அந்த அமிர்தத்தை வேண்டி. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் விரும்புறது என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லாரும் விரும்புறது ஒரு விஷயத்தை விரும்புறாங்க, என்ன தெரியுமா சொல்லுங்க? மகிழ்ச்சியை விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. மகிழ்ச்சின்னு சொல்றது, ஆமா மகிழ்ச்சியை விரும்புறோம், அது மகிழ்ச்சியை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா மகிழ்ச்சியை விட இன்னொன்று விரும்புறோம், நிம்மதி. கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இளமையை விரும்புகிறவர்கள் தாங்க ஜாஸ்தி. என்னதான் வயசானவங்க 80 வயசு இருந்தாலும் அப்படி கொஞ்சம் வெட்டி வெளியில போகும்போது அப்படி தயார் பண்ணிக்கிட்டு சீவிக்கிட்டு என்ன இப்படியே நம்ம இப்படி பிரகாசமா வெளியில 4 பேர் பார்த்தா ஆஹா எப்படி இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா? என்ன எத்தனை தான் வெள்ளை பொடி இருந்தாலுமே அந்த கருப்பு அடிச்சுக்கிட்டாதான் வெளியே போகும்போது மனசே வருது. என்ன அதுபோல நமக்கு எத்தனை இளமையைத்தான் எல்லோரும் விரும்புகிறோம், வயதானவதை விரும்புவதில்லை. என்ன எப்பவுமே இளமையா இருக்கணும். அதே போல ஏன் அப்படி விரும்புறாங்கன்னா, எப்பவுமே இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், சாகவே கூடாது. அந்த சாவா வரம் தான் அனைவருக்கும் விருப்பமானது. என்ன நம்ம முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது தான் நம்ம விரும்புறோம். என்ன அதனுடைய அழிவை நம்ம யாரும் ஏத்துக்கிறது இல்லை. இப்ப அடியனுடைய வாகனம் வாங்கி 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா இதே வாகனம் வச்சிருக்கீங்களா? ஏன் வச்சுக்க கூடாதா? அது ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன குற்றாலத்துக்கு கூட்டு போகுது, சென்னைக்கு கூட்டு போகுது. அது நல்லா, அது என்னையா உனக்கு பிரச்சனை? இல்லை 15 வருஷமா இதே வாகனம் எப்படி வச்சிருப்பீங்க? வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன், உனக்கு என்னையா பிரச்சனை? அவரால் பொறுக்க முடியல. அத்தனை வருஷம் உயிர் வாழ்றியா நீ? 100 வருஷமா இருக்கியா? 80 வருஷம் இருந்துட்டல, போய் தொலைய வேண்டியதானே. இதுக்கு மேல உனக்கு என்ன வேலை இங்க? என்ன புரியுதா? அடியன் சொன்னது புரியலையா? 80 வருஷம் இருந்துட்டல, எல்லாம் எந்த ஒரு என்ன அந்த பரமபதித்த கைலாயத்துக்கு சென்ற செய்தி வந்தான்னா பார்க்கறது வயசை பார்ப்பாங்க. அவருக்கு எத்தனை வயசு? 80. சரி விடு, அவர் நல்ல மனுஷையா, நான் நல்ல வார்த்தை சொல்லுவாரியா, அவர் போயிட்டார். அது எதுக்கு இப்ப அனுபவிச்சுட்டார்ல, போகட்டும். என்ன என்ன அது போல இந்த கடிகிறதுல எத்தனை சந்தோஷம் தெரியுமா மக்களுக்கு? என்ன எத்தனை மகிழ்ச்சி. அதே சமயத்தில் நாம் மட்டும் உயிரோட தான் இருக்கணும். தனக்கு தலைவலி வந்தா பல்வலி வந்தா உயிரே போன மாதிரி அப்படி இப்படி அப்படின்னு அலறானுங்களே, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். என்ன இதெல்லாம் நடைமுறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வைத்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியும் நமக்கு உற்பத்தி என்று ஒன்று இருந்தால் அழிவு என்பது நிச்சயம். உற்பத்தி என்று இருந்தால் அழிவு என்பது நிச்சயம். அப்பத்தான் புதுப்பிக்க முடியும். என்ன அப்பதான் புது உலகம் பிறக்கும் என்பது போல இது போன்ற இந்த பிறப்பு அழிவு இதற்கிடையிலே நடக்கின்ற இந்த சுழற்சியிலே நாம் எப்பவுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த தேவர்களுடைய ஆசை. இதே ஆசையத்தான் என்ன அரக்கர்களும் அசுரர்களும் பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த 2 பேரும் யாரு தெரியுமா?
இப்போ இந்த அசுரர்கள் தேவர்கள்னு சொல்றேன்ல, இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? 2 பேருமே கஸ்யப பிரஜாபதிக்கு பிறந்தவர்கள் தான். இந்த 2 பேருமே கஸ்யப பிரஜாபதினா யாருன்னா, கஸ்யபர் தான் இந்த உலகத்திலேயே சிருஷ்டிக்கப்பட்ட மகா ரிஷி, முதல் ரிஷி. பிரம்மாவுடைய புத்திரர் கஸ்யபர். இந்த கஸ்யபரை வச்சுதான் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க கஸ்யபர். ஒன்று அதிதி, இன்னும் ஒன்று திதி. என்ன, இந்த திதி அதிதி என்ற 2 என்ன அந்த தேவிமார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் பிறந்தவர்கள் தான். இந்த திதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள், அதிதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். நடக்கிறது அண்ணன் தம்பி சண்டை. இந்த உலகம் பூரா என்ன அண்ணன் தம்பி சண்டை நிறைய நடக்குது. ஆனால் அவங்களுக்கு அண்ணனும் தெரியாது, தம்பி என்னும் தெரியாது, சகோதரர்களும் தெரியாது. இதுதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கசிபுன்னு வர்றாங்க. ஹிரண்ய கசிபுங்கிறான். அப்போ என்ன அவன் அர்த்தம் கொடுக்குறான்? கசிபுன்னு அப்பா பேரை சொல்கிறான். கசிபுன்னா கஷ்யபர் பேர். ஏன்னா இந்த கசிபுங்கிற வார்த்தை எங்கெங்கே வருதோ அதெல்லாம் கஷ்யபருடைய புதல்கள் தான் அர்த்தம். நீங்களே யோசிச்சுக்குங்க எங்கெங்கே கசிபு வருதுன்னு சொல்லி. என்ன ஆகையால இந்த அசுரர்களும் தேவர்களும் தனக்கு வாழ்க்கை அமிர்தம் வேண்டும், தனக்கு செல்வம் வேண்டும் என்று போட்டி கோட்டு கொண்டு கடைய ஆரம்பித்தார்கள் திருப்பார் கடலை. இந்த திருப்பார் கடலை கடையும் போது முதலில் வருவது விஷம். விஷம்தான். எப்பவுமே ஒரு காரியத்தை நமக்கு செயல்படுத்த முற்படும் போது தவறுதலான விஷயம்தான் முதலில் வெளிப்படும். அதுதான் ஃபில்ட்ரேஷன், அதுதான் வடிகட்டுதலுக்குண்டான நியதி. இந்த வடிகட்டுதல் பண்ணும்போது வர்றது சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது மேம்பட்டு கொண்டே போகும் என்பது தான் நியதி. ஏன்னா அந்த அழுக்கு தான் முதல்ல வெளியே வரும். அதுபோல இந்த திருப்பார் கடலை கடையும் போது வந்தது என்னன்னா ஆலகால விஷம் என்று சொல்கிறார்கள். அந்த ஆலகால விஷம் ஆளையே போக்கிடும். இந்த ஆலகால விஷம் இருக்குல்ல, ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளோதான். தேவர்களும் பார்க்காது, அசுரர்களும் பார்க்காது, எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இப்போ இந்த வாசுகி என்ற இந்த பாம்பு என்ன அந்த 1000 தலையுடைய பாம்புன்னு சொல்லுவாங்க. அது விஷத்தை கக்கியதாம். அதனால் ஏற்பட்டதுதான் இந்த ஆலகால விஷம்னு சொல்றாங்க. என்ன இப்போ இந்த ஆலகால விஷத்தை யாரு தாங்கிறது? இப்போ இந்த ஆலகால விஷம் வந்தால் காரியம் கெட்டுடும். இந்த மொத்தமாக இந்த திருப்பார் கடல் கடைகிற விஷயமே அவ்வளோதான், கலைஞ்சிரும், கோஷ்டி கலைஞ்சிரும். அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னா, இதை நான் தாங்குகிறேன் என்று சொல்லி முன்வந்தவர் தான் மகாதேவன். அவர் தான் திருநீலகண்டன் என்று போற்றப்படுகிறான். இப்போ இந்த நீலகண்டன் என்ன பண்ணியிருக்காரு? நான் இந்த ஆலகால விஷத்தை அருந்துகிறேன். ஏன்னா என் கழுத்தில் சுற்றப்பட்டிருக்கின்ற அந்த வாசுகி என்ற பாம்பை வைத்துத்தானே நீங்க கடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய ஆணைக்கு அது கட்டுப்படும் என்பதனாலே அந்த வாசுகி கக்கிய அந்த விஷத்தை, ஆலகால விஷத்தை தான் தாங்கிக் கொண்டானாம், தான் அருத்தி தாங்கிக் கொண்டானாம் இந்த மகாதேவனான நீலகண்டன் என்று போற்றப்படும் மகாதேவன், ஆதிசிவன் என்று போற்றப்படுகிறார். இப்ப இந்த ஆலகால விஷம்னு சொல்லிட்டோம். இது என்னப்பா கதை? ஏதோ ஒரு கடல்ன்றாங்க, ஏதோ கடைஞ்சாங்களா, தேவர்களா அசுரர்களா, நல்ல கதை கட்டுறீங்கயா அப்படின்னு பார்த்தா எத்தனை இந்த விஷம் நம்மளை கொடுமையாக நம்மை கொன்றுவிடும் அளவுக்கு அது விஷம்னு சொல்றாங்க. அதே பேரைத்தான் அவன் ஆல காலத்தை தான் ஆல்கஹால்னு வச்சிருக்கானே. இதையா நம்ம புரிஞ்சுக்கல? என்ன இந்த ஆல காலத்தை தானே அந்த உலகம் பூரா திண்டுகிட்டு இருக்கு, குடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அது விஷம்னு தெரியலையே, பாத்தீங்களா? என்ன இதை குடிச்சிங்கன்னா குடும்பம் கெட்டுடும், என்ன உயிர் போயிடும், என்ன மந்தமாயிருவீங்க எல்லாம் எழுதுறான். ஆனா எதுக்கு எழுதுறான்? சிவன் அன்னைக்கு சாப்பிட்டு நம்ம தொண்டையில் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டான், பாத்தீங்களா? உள்ள போகல. அந்த நீலகண்டனுடைய செயலை அறிந்து கொண்டால், இந்த அறிவு நமக்கு பிறந்தால் இந்த ஆல்கால பத்தி நம்ம புரிஞ்சுக்கோமா இல்லையா? இன்னைக்கு ஊரில் இருக்க கடைகள் பூரா அதை வச்சுதான் வாழ்றோம் நம்ம. இன்னைக்கு என்ன அதை வச்சுதான் வாழ்றோம். இந்த தெருவில் இருக்க விளக்கு எரியுதே அதை வச்சுதான் எரியுதுன்றாங்க. இந்த சாலைகள் போல்றதே அதை வச்சுதான். இந்த இந்த ஆழ காலத்தை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நடத்துறோம்னா எப்படியா இருக்கும்? நம்ம அறிவும் செயலும் என்ன தர்மமும் எப்படி நிலைக்கும் என்பதை சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த திருப்பார் கடலை கடையும் போது நிகழ்ந்த நிகழ்வை நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு புரியும். ஆகையாலே இந்த ஆதி சிவனுடைய அந்த மகா தியாக செயல்,
அவனுடைய அன்பு செயல் என்று போற்றப்படுகிறது. அவன்தான் அன்பே சிவமாக வடிவெடுத்திருக்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா உள்ள புகுந்திருக்கும் அந்த விஷம், எல்லாத்தையும் காலி பண்ணிருக்குமா இல்லையா? இந்த அப்சர ஸ்திரீகள், அக்னி, வாயு இவங்கெல்லாம் காலியானா நம்ம பிரஜைகள் நம்மளும் காலி, நம்மளும் வாழ முடியாது. என்ன அப்பதான் அவதான் நிலைமை. அப்ப இந்த உலகம் முழுக்கவுமே இயக்கம் தடைபட்டு வருது என்ற அந்த கருணை கடலாக இருக்கின்ற அந்த அன்பே சிவமான மகாதேவன் தன்னுடைய தொண்டையிலே தாங்கிக் கொண்டாராம் அந்த ஆலகால விஷத்தை என்பது போல நீலகண்டாய என்று போற்றப்படுகிறான். இப்ப இந்த ஆலகால விஷம் வந்த பிறகு மீண்டும் அந்த திருப்பார் கடல் கடையப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அந்த திருப்பார் கடல் கடையப்பட்டிருக்கிறது. அப்படி கடையப்படும் போது முதலில் தோன்றியவள் என மகாலட்சுமி என்று போற்றப்படுகிறாள். என செல்வத்துக்கு அதி தேவதை யார் என்றால் மகாலட்சுமி தான். என அந்த மகாலட்சுமி தோன்றிய உடனே மகாலட்சுமி தானாகவே சென்று அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பனுடைய மார்பிலே சென்று சேர்ந்தாளாம் அந்த மகாலட்சுமி தாயார் என்று போற்றப்படுகிறாள் மகாலட்சுமி. ஏன்னா அது அந்த அந்த உரிய இடத்தை அடைஞ்சாதான் அதுக்கு மதிப்பு. மாற்றி போனா மதிப்பு போயிடும். என்ன யாரு எங்க உட்காரணுமோ அவங்களத்தான் நம்ம உட்கார வைக்கணும். என்ன மாற்றி உட்கார வச்சோம்னா காரியம் கெட்டுடும், வேற ஒன்றும் கிடையாது. என்ன காரியம் கெட்டுடும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஊழியர்கள் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு முதலாளி எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். அதே போல வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க முதலாளிகளுக்கு எப்படி விசுவாசமாக இருக்க வேண்டுமோ அப்படி விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் சரியா நடந்தாதான் அந்த நிறுவனம் முன்னேறும். இப்படி முன்னேற்றம் அடைந்த நிறுவனங்கள் நம்முடைய சமூகத்திலே அநேகம் ஏராளம் இருக்கின்றது. ஒரு தொழிலாளி கேட்பாராம், தொழிலாளி குளிச்சுட்டு நதிக்கரையில் குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாராம். என்ன அவர் ஒருத்தரை பார்த்து கேட்பாரா, ஏன் ராமசாமி உனக்கு இன்னும் தூக்கம் கலையாம தூங்கிட்டு மெதுவா வர்றியா, கடைக்கு வந்து சேரியா சீக்கிரமானு சொல்லிட்டு கிளம்புவாராம். அவரும் சேரிப்பான்னு சொல்லிட்டு குளிச்சு வேகமா போவாராம். அதை பார்த்த ஒருத்தர் கேட்டாரா, எங்கப்பா வேலை பார்க்குற உன் மோராளி ஒன்று விரட்டிட்டு போறாரு. ஐயோ அவன் மோராளி இல்லையா, அவன் என்னுடைய கணக்கு பிள்ளையான்னு சொன்னாராம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த முதலாளி எப்படி அலுவலகத்துக்கு வேகமாக வர வேண்டும் என்று அந்த உரிமையோடு தொழிலாளி கேட்டுக்கொண்டானாம். இதுதான் கம்யூனிசம். என்ன இந்த கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், எனவே இது எல்லாமே தனித்தனியா இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது. இது எல்லாம் எந்த நேரத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டுமோ அப்படித்தான் உபயோகப்படுத்த வேண்டும். என்ன நான் கால் மட்டும் இருந்தா வாழ்ந்துருவேன், கால் மட்டும் இருந்தா போதும், எனக்கு கை வேணாம்னு சொல்ல முடியுமா? இல்ல கை மட்டும் இருந்தால் போதும் கால் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு மூக்குல இருக்கிற ஒரு துவாரம் இருந்தா போதும், ஒரு துவாரம் வேணாம்னு சொல்ல முடியுமா? எல்லாமே இருந்தால்தான் சமன்பட்டு இந்த உடல் இயங்குகிறது. அதுபோல இந்த கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம் எல்லாமே சமன்பட்டு இயங்கினால்தான் இந்த உலகம் இயங்கும். சமநிலைக்கு வர வேண்டும். அந்த பேலன்சிங் இல்லைன்னா போயிடும். வெறும் கம்யூனிசம் மட்டுமே போதும் அப்படியே போயிட்டு வந்தோம்னா அப்ப எவன் பைசா போடுறது, எவன் காசு போடுறது? அதுக்குண்டான மூளை வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய நிறுவனம் இருந்தா, எந்த பெரிய நிறுவனம் இருந்தாலும் சரி, என்ன எந்த ஒரு துறைக்கு தெரியுமா மதிப்பு அதிகம்? இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனி நிறுவனம் எடுத்தாலும் எந்த ஒரு துறைக்கு தெரியுமா மதிப்பு அதிகம்? மார்க்கெட்டிங் துறைக்கு தான் மதிப்பு அதிகம். எவன் போய் விற்பனையில சாதிக்கிறானோ, அந்த பொருளை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து பணமாக்குகிறானோ அந்த துறைக்கு தான் மதிப்பு அதிகம், வருவாயும் அதிகம். ஏன்னா நிறைய சன்மானம் கொடுப்பாங்க, சிறப்பு என்ன சன்மானம் கொடுப்பாங்க, இன்சென்டிவ்னு சொல்லி கொடுப்பாங்க, சம்பளத்தை விட அதிகமாக வாங்குவாங்க. என்ன அடியேன்ட்ட வேலை பார்க்குற தொழிலாளிங்க அவ்வளவு வியாபாரம் பண்ணி சம்பளத்தை விட கூட எல்லாம் வாங்கினவருக்கு அடியேனும் வாங்கியிருக்கேன். அப்படியெல்லாம் அப்படி சன்மானம் நிறைய கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா மார்க்கெட்டிங் துறைக்கு கொடுப்பாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாமெல்லாம் பிறந்து என்ன வளர்ந்து முதிர்ந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கோம். என்ன கல்யாணம் பண்ணுறோம், குழந்தைகளை பேரம்பேத்தி பெற்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் நாம் பண்ணிக்கிறோமான்னா அது ரொம்ப குறைந்தபட்சம். அது என்ன மார்க்கெட்டிங்னா இறைவனை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோமா நாம் எல்லாமே என்றால் பெரிய கேள்விக்குறிதான். குடும்ப அளவிலையாச்சும் இறைவனை மார்க்கெட்டிங் பண்ணணுமா இல்லையா? இறைவனுடைய வைபவங்களை பேசணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? ஏன் இந்த ஆழகால விஷத்தை பத்தியாச்சும் சொல்லணுமா இல்லையா? இது போன்ற எத்தனை விஷயங்கள் இந்த புராணத்திலே புதைந்து கிடக்கின்றன. இதையெல்லாம் நாம் மார்க்கெட்டிங் செய்கிறோமா? இறைவனை மார்க்க கதி,
மார்க்க கதி தான் மார்க்கெட்டிங். அந்த மார்க்கத்தை நாம் தொடர்ந்து நாம் எல்லாமே செயல்படுத்தும் விதமாக இருக்கிறோமா இல்லைன்னா பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு சாமி குத்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி குத்தம்னா நம்ம எதையோ வேண்டி என்ன இது 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 செய்கிறோம், நேர்த்தி கடனா இதை செய்கிறோம், என்ன ஒரு 2 தேங்காய் உடைக்கிறோம், இல்லை ஒரு சூடம் ஏற்றுறோம், 2 தீபம் ஏற்றுறோம்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அது பண்ணலைன்னா குடும்பத்தில் ஏதாவது தடையாயிரும். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏதோ சாமி குத்தம் இருக்குப்பா, நல்லா யோசிச்சு பார்த்துக்க, 10 வருஷம் முன்னாடி ஏதோ வேண்டியிருப்பேன், அதை நிறைவேற்ற போகாததுனால தான் உனக்கு சாமி குத்தம், அதனால தான் இது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சாமி குத்தமெல்லாம் கிடையாது. சாமி என்னாலே குத்தமாயி போச்சு. இன்னைக்கு சாமி குத்தமெல்லாம் கிடையாது. நீ சாமி கடவுள் கோவில் கும்பிடுனாலே போப்பா உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் மாறி போயிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இப்ப சாமியே குத்தமாயிருச்சுங்க. எத்தனை இளைஞர்கள் வர்றாங்க பாத்தீங்களா? எண்ணி பார்க்கலாம். நம்ம இப்ப சொற்பொழிவு வைக்கிறதுக்கே இளைஞர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம தான் இளைஞர்கள். 50 வயசு 70 வயசு தான் இளைஞர்கள். ஏன்னா 16 வயசு 20 வயசு எல்லாம் காலி, அவ்வளோதான். ஏன்னா திரைப்படத்துக்கு தான் போவாங்க அவங்க, இந்த தியேட்டர் அந்த தியேட்டர்னு போவாங்க. சமீபமாக ஒரு சாமி படம் பார்த்தேங்க. இந்த படம் பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் வலைதளத்தை பார்த்தீங்கன்னா மொதல் அந்த படம் தான் வந்து நிற்கும். அது சைனாவில் இருக்கிற ஒரு பிராணியுடைய பெயரை வச்சு அந்த படம் வந்திருக்கு. ஏன்னா சைனாவில் இருக்கிற ஒரு பிராணியை வச்சு அந்த படம் பேர் வந்திருக்கு. நீங்களே யோசிக்க. அந்த படத்தில் அது சாமி படங்க. எவனா நம்புவீங்களா? எல்லா குசும்பும் எல்லா அலாச்சாட்டியமும் அந்த படத்தில் காமிப்பாங்க. என்ன காட்சிகள் பூராமே ஆழகால விஷமாக தான் போகும். என்ன அப்படி இருக்கும்போது எதுக்கு எப்படி சாமி படம்னா, கடைசியில் அந்த படத்தை முடிக்கும் போது ஒரு காட்சியை காமிக்கிறான். அந்த காட்சியில இறைவா நீ என்னுடன் இருக்கின்ற அந்த இறைத்தன்மையை உணர்த்து என்று அந்த பாடலிலே வரியே வருகிறது. அப்பதான் அவன் பதறி போய் நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு பதறி போய் இந்த அன்பே சிவமாக இருக்கின்ற சிவம் நமக்குள்ளே இருக்கிறதே என்று உணர்ந்து அந்த சாமியை உணர்ந்து திருந்துறாங்க. அவன் அந்த கட்டம் தான் அந்த படத்துல நிறைவு காட்சி. அதுதான் கிளைமேக்ஸ். அப்ப அது சாமி படம். எனக்கு சாமி படமா தான் தோணுச்சு. என்ன ஆகையாலே இந்த இறைவன் என்பது யார், எதற்கு இறைவன், ஏன் நம்மை அவளை முன்னிறுத்தி அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச் தெரியுமா? கிரிக்கெட் மட்டையடி விளையாட்டு. இந்த மட்டையடி விளையாட்டுல முக்கியமா ஒன்று இருக்கு. அது இல்லைன்னா அந்த ஆட்டமே என்ன கரபுரண்டு போயிடும். அந்த ஆட்டமே கலைஞ்சிருங்க. அது என்ன தெரியுமா? ஸ்டம்ப். 3 குச்சிகள். அந்த 3 குச்சிகள் நிறுவனாத்தான் ஆட்டமே ஆரம்பிக்கும். அந்த 3 குச்சிகள் தான் அதை என்ன மையமாக வைத்துக் கொண்டுதான் அந்த மொத்த ஆட்டமுமே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப சூட்சமமான விஷயம். இறைவன் எதற்கு நமக்கு வேண்டும் என்பதற்காக இதை அடியேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த குச்சிகளை, இந்த 3 குச்சிகளான ஸ்டம்புகளை வைத்துத்தான் அந்த மொத்த மட்டையடி ஆட்டமும் இருக்கு. அப்படி சொல்லும்போது இப்ப உதாரணத்துக்கு இந்த 3 குச்சிகளை எடுத்துருவோம். ஒருத்தன் என்ன சொல்லுவான்? நான் அப்படி அடிச்சாலும் எனக்கு ரன் கொடுக்கணும்பா. இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்? நான் தூக்கி இடது பக்கம் வீசினாலும் எனக்கு போல்டுன்னு சொல்லணும், அந்த ஆட்டக்காரன் வெளியே போகணுமா. இப்படி ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டே செத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒன்றும் சாக போறதில்ல. என்ன நடக்கும்னா அவன் ஒவ்வொரு கட்டளையை போடுவான், ஒவ்வொரு சட்டத்தை போடுவான். ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டத்தை போடுவானா இல்லையா? நான் இப்படி தான் போடுமா, குறுக்க போச்சுன்னா நெடுக்க போ சொல்றான். அடியனுடைய நண்பன் அமெரிக்காவில் இருக்கான், வந்திருந்தான். அடியன் கருப்பாயிரணி நோக்கி 4 சக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள்காரன் முந்திக்கிட்டு போனான். அடியனுடைய நண்பர் பார்த்து கேட்டேன், ஏண்டா டே அவன் ஒன்று முந்திக்கிட்டு போறான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. டே அடுத்து பள்ளம் இருக்குடா, அந்த பள்ளத்தில் 4 சக்கர வாகனம் இறக்கக்கூடாதுன்னு நான் மெதுவாக போறேன். அவன் முந்திக்கிட்டு போவான்டா. அவனுக்கு எனக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நீ யாரா கூறக்கு வர்றதுக்குன்னு கேட்டேன். எனக்கு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். நீ ஏன்டா பயப்படுற, உன்னை கரை செத்துறேன், கவலைப்படாதேன்னு. என்ன அதுபோல நம்ம ஊர்ல பல ரூல்கள், பல படி இருக்கு, பல சட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருந்தா எப்படிங்க நமக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும், ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும்? எதையாவது சார்ந்து இருக்கணுமா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க கூட என்ன யூனிஃபார்ம்னு போட்டுக்கிறாங்களா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க கூட சீருடை அதுக்கு பேரு. நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா யூனிஃபார்ம்ன்றோம். சீராக இருக்க வேண்டும், சீராக மக்கள் இருக்க வேண்டும். பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவர்கள் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீருடை என்றே போற்றப்படுகிறது அந்த ஆடையை. அப்படி இருக்கும்போது இப்போ ஐயர் வர்றாரு, ஐயர் பேண்ட் சட்டை போட்டு உள்ள போக முடியுமா?
அதற்குண்டான சீருடை இருக்கா இல்லையா? அதுபோல அது போல இயங்க வேண்டுமா இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா அது போல இறை நம்பிக்கை, இறை அனுபவம், என்ன இறை ஞானம், என்ன இறை போற்றுதல், இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று இருக்கணுமா இல்லையா? நம்ம வேற வழி இல்லை. இறைவன் என்ற ஒரு பொருளை வைத்துத்தான் இந்த உலகத்தை நாம் எல்லாம் இயக்கத்தில் கொண்டு வர முடியும் என்பதுதான் இந்த ஆட்டத்தில், இந்த மட்டையடி ஆட்டத்தில் ஸ்டம்ப் போலங்க பகவான். என்ன நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன ஞானம் இருக்கோ இல்லையோ, ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த அரசமரம் பிள்ளையார் கோயிலுக்கு கைகூப்பு செய்கை செய்கிறோமா இல்லையா? அதற்கு அந்த அன்பே வடிவமாக சிவன் நமக்கு அருள்றானா இல்லையா? அந்த கருணையினாலே தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஞானிகளா, அப்பேற்பட்ட தவசிகளா அப்படின்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறிதான். ஆகையாலே இந்த திருப்பார்கடலை கடையும் போது நாம எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த உலகனைத்தும் இன்புற வேண்டும், இவர்களுடைய மகிழ்ச்சி கெட்டுறக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக பெரும் தியாக வடிவமாக இருக்கின்ற மகாதேவன் இந்த ஆலகால விஷத்தை அறிந்து இந்த செயலை மேலும் செய்ய முற்பட்ட செய்திருக்கிறான் என்பது போல மேலும் மகாலட்சுமி தோன்றி இருக்கிறாள். என்ன ஐராவதம் என்ற யானை மீண்டும் இந்திரனுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன அதுபோல இந்த தேவேந்திரனுக்கு தன்வந்திரி பகவானே தோன்றியிருக்கிறார். ஆரோக்கியத்துக்கு உண்டான தன்வந்திரி பகவான் அவரே தோன்றியிருக்கிறான். கற்பக விருட்சம் தோன்றி இருக்கிறது. நமக்கு அநேகமாக நம்ம இன்னைக்கு திருவிழாக்கள்ல பார்த்தீங்கன்னா வர்ற வாகனம் எதுன்னா பார்த்தீங்கன்னா கற்பக விருஷம் வாகனம். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருஷம்னு சொல்லுவாங்க. அதே போல அன்னம் வருகிறது, அன்ன வாகனம். இந்த அன்ன வாகனம் அவ்வளோ விசேஷங்க. இந்த அன்னத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னு தெரியல. பகவானுடைய கண்ணனுடைய அவதாரங்களிலே 10 அவதாரம்னு சொல்கிறோம். 10 அவதாரம் மட்டும் கிடையாது. லக்ஷ்மி ஹயகிரிவரும் ஒரு அவதாரம் தான். அதுபோல ஹம்ச வாகனம், ஹம்சம் என்று வருகிறது பார்த்தீங்களா, அதுவே ஒரு அவதாரம் தான். ஹம்ச வடிவிலேயே பகவான் வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த ஹம்சத்தினுடைய ஏற்றம் தெரியுமா? அன்னத்தினுடைய ஏற்றம், அன்னம் என்ன தெரியுமா? அன்னத்தினுடைய ஏற்றம் என்ன தெரியுமா? நல்லவைகளிலேயே எது மிக நல்லவையோ அதை மட்டும் எடுத்து தனியாக வைத்து விடுமா. இப்ப நீர் நல்லதுதான். நீரின்றி அமையாது உலகம், என்ன பானின்று அமையாது ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நீர் இல்லாம வாழ்க்கை வாழ முடியுமா? நீர் எவ்வளவு முக்கியமானது. ஆனால் அந்த நீரை கூட அடுத்த பட்சமா வச்சுக்கிட்டு அதை விட மேம்பட்ட பாலை தனியா எடுத்து வைக்குமா. 2 நல்லவைகள் கலந்திருந்தாலும் அதில் எது நல்லதோ அதை மட்டும் தனியாக பிரித்து ஏற்றுக்கொள்ளுமா. அதான் ஹம்சத்தினுடைய அந்த குணம். அந்த குணம் அப்படி இருக்கும்போது அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலவேறான இந்த பொக்கிஷங்கள் அந்த திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டே வந்திருக்கிறது. என்ன அப்படி பறக்கிற குதிரை வந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உச்சை ஸ்ரவஸ் என்ற குதிரை வந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட பல பொக்கிஷங்கள் வந்திருக்கின்றன. அத்தோடு சேர்த்து அமிர்தமும் வந்தது கடைசியாக. என்ன இந்த அமிர்தம் வந்த உடனே அடியேன்னு சொன்னேன் சற்று நேரத்துக்கு முன்னாடி. என்ன இந்த தெருக்கில் இருக்க கோயில்கள் நிறைய இருக்கு. என்ன அந்த கோயில்களை பிரசாதம் கொடுக்கறதுக்கு அண்டா வச்ச உடனே எப்படி அடிச்சு பிடிச்சு மக்கள் பாயிறாங்க. என்ன அதுபோல தேவர்களும் அசுரர்களும் அப்படியே பாஞ்சு வந்தாங்களாம். அப்படி பாஞ்சு வரும்போது இவங்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றதுனால என்ன அடியனுடைய சொற்பொழிவை வைப்பது போல இந்த இப்போ சொற்பொழிவாட்ட போறாரியா, ஒதுக்கி கொஞ்ச நேரம் பாருங்க, அமர அப்படியே நம்ம வரிசையில் பிரசாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது போல என்ன அமர வைத்து அவர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தினது போல கண்ணன் ஒரு லீலையை ஆடி இருக்கிறான். அதுதான் மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறான். என்ன இந்த மோகினி அவதாரம் எடுத்த உடனே எல்லா அசுரர்களும் போய் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். தேவர்கள் எல்லாம் நிம்மதிடா போயிட்டாங்க, நம்ம இப்போ நம்ம கலசத்தில் அளந்துடலான்னு சொல்றது போல அந்த மோகினியான அந்த பரந்தாமனான மகாவிஷ்ணு அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே எல்லாருக்கும் கொடுப்பது போல பாவனை செய்து கொண்டே போறானா. இதுதான் கூட்டணி தர்மம். இதுதான் கூட்டணி தர்மம். ஆட்சியில யாரை உட்கார வைக்கணுமோ அவங்கள தான் உட்கார வைக்கணும். என்ன கூட்டணி சேருதுன்னு சொல்லி அறகுறையா ஏதோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கலேன், அவஸ்தை நமக்கு தான். ஆகையால இந்த கூட்டணி தர்மம் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கும் விதமாக இந்த கலசத்தை, இந்த அமிர்த கலசத்தை அப்படியே ஊற்றுவது போல பாவனை காட்டிக்கொண்டே போறானாம். அப்போது கருடாழ்வார் அந்த அமிர்த கலசத்தில் இருக்கின்ற சில துளிகளை தனியாக எடுத்துக்கொண்டு பறந்து சென்றானாம் என்பது புராண வரலாறு. அப்படி பறந்து செல்லும் போது அந்த அமிர்தத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு சில துளி மணிகள் விழுந்தனவாம்.
அந்த இடம்தான் பிரயாக்ராஜ் என்று போற்றப்படுகிறது. கும்பமேளா நடத்துறோமா? என்ன, அரசமரம் பிள்ளையார் கோயில்ல, காமராஜர் சாலையில, மதுரை எம்பதியில கும்பமேளா. இதான் கும்பமேளா. என்ன, அந்த கும்பமேளா நடக்கிறதுக்கு உண்டான காரணமே இந்த சமுத்திர மதனம் கடையப்பட்டு வந்த அமுதத்தின் துளிகள் விழுந்ததினாலேதான். எத்தனை வருடங்களுக்கு முன்னால், எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எத்தனை ரிஷிகள், எத்தனை சித்த புருஷர்கள், எத்தனை மகான்கள் அங்கே போய் ஸ்நானம் செய்த அந்த அனுபவங்களை எல்லாம் நிறைவூட்டும் விதமாக இன்றும் வண்டி வண்டியாக மக்கள் கோடிக்கணக்காக சென்று இந்த மகா சிவராத்திரி தினத்திலே, மகா கும்பமேளாவின் உச்ச தினத்திலே நீராடி கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த அனுபவத்தை மானசீகமாக பெற வேண்டும் என்பது அடியனுடைய வேண்டுகோள். ஆகையாலே இன்னைக்கு இந்த கும்பமேளா கட்டமே இந்த அமிர்தத்தை கடைந்ததினால் பெறப்பட்ட அமுதம் விழுந்ததினால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில மணித்துளிகள் ஹரித்வாரிலும் விழுந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். ஆகையாலே இந்த பிரயாக்ராஜிலே நடக்கின்ற இன்றைய வைபவமும் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாலே இந்த திருநீலகண்டன் என்ன லீலை செய்திருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த உலகத்திலே இயக்கம் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த அன்பு வடிவமாக இருக்கின்ற இந்த சிவனை அறிந்தால்தான் நாம் முன்னேற்றி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும் என்பது உண்மையான விஷயம். இப்போது இந்த நீலகண்டன் மிருத்யுஞ்சயாய என்று போற்றப்படுகிறார். எப்படிங்க மிருத்யுஞ்சயனாவா? மிருத்யு என்றா என்ன? மரணம். இந்த மிருத்யுவை ஆங்கிலத்தில் மார்டல்னு சொல்லுவாங்க. மார்டல்னா காலம் முடிந்த அந்த சடலம்னு அர்த்தம். மார்டல். மிருத்யு என்ற வார்த்தையில தான் மார்டலே வந்திருக்கு. அதை தான் மர்டர்னு சொல்றாங்க. அது ஒரு குற்ற செயலாக வந்திருக்கு, மர்டர்னு சொல்லி. இந்த மிருத்யுங்கிற வார்த்தை தான். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிருத்யுங்கிற வார்த்தை இருக்கும், அதில் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இருக்காது. அமிர்த்யுங்கிற வார்த்தை அதில் இல்லை. மிருத்யுங்கிற வார்த்தை தான் இருக்கு, அமிர்தம் கிடையாது. அப்ப அமிர்தம் எங்க இருக்கு? தமிழ்ல இருக்கு. தமிழ் தான் அமுதம், அமுதம் தான் தமிழ். அதை பருகணுமா இல்லையா? ஆகையாலே இந்த தமிழுக்காக நாம சண்டை போடுறோம். ஆனா அந்த அமிர்தம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, அமுதம் தான் தமிழ் வார்த்தை, அமிர்தம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. ஆகையாலே மிருத்யு அமிர்தம். இந்த அமிர்தத்தை இவ்வளவு பெற்ற பிறகு இப்ப உண்மையான அமிர்தம் வேண்டும், இப்ப சாவா வரம் வேண்டும் என்று சொல்லி மார்க்கண்டேயர் தான் ஞானம் பெற்று மேலும் ஞானம் பெற்று இந்த உலகத்துக்கெல்லாம் ஞானத்தை அளிக்க வேண்டும், அன்பே சிவமாக இருக்கின்ற அந்த அறிவை நாம் அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தோடு இருக்கும் போது யமன் பாசக்கயிறை வீசி இருக்கிறார். அப்படி வீசி இருக்கும் போது இதெல்லாம் அமிர்தம் கடைந்த பிறகு நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படி அந்த மார்க்கண்டேய முனிவர் என்ன செஞ்சிருக்கிறான்? சிவனுடைய காலை பிடித்திருக்கிறான். அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர். அபிராமி தாயோடு இருக்கின்ற அந்த அமிர்த கடேஸ்வரர். அவன் காலை பிடித்த பிறகு இவன் எவ்வளவு சிறப்பான காரியத்தை செய்வதற்கு முற்பட்டிருக்கிறான். இவனுடைய விதிப்படி இவனுடைய காலம் முடிந்தாலும் இவனுடைய மதிப்படி இவன் இன்னும் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காலனையே எட்டி மிருத்யுஞ்சு என்று ஆயிருக்கிறான். மிருத்யுஞ்சு பகவான் ஆயிருக்கிறான் ஆதிசிவன். அப்ப அந்த காலனையே எட்டி உதைத்து மார்க்கண்டேயரை என்றும் 16ஆக நீ வாழ் என்று சொல்லி வாழ விட்டிருக்கிறான் ஆதிசிவன் என்பது போல மிருத்யுஞ்சயாய, அந்த மரண பயத்தை போக்குபவன் என்பது பொருள். அதான் மிருத்யுஞ்சயாய. இந்த மிருத்யுஞ்சயாய என்ற இந்த மந்திரமே நமக்கு இன்னைக்கு எல்லாருமே இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லி எல்லாருமே ஒலிக்கிறோமா இல்லையா? அப்படி அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த அன்பே சிவம் எப்படி இருக்கிறான்? அந்த அன்பே சிவமான வடிவமான சிவன் எப்படி போற்றப்படுகிறான் என்றால், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இது யாரு பாடியிருக்கார் தெரியுமா? திருமூலர் பாடி வைத்திருக்கிறார். திருமூலர் பாடி வைத்திருக்கிறார். அன்பே சிவம் என்ற வார்த்தை யாரால் அளிக்கப்பட்ட வார்த்தை என்றால் திருமந்திரம் என்ற ஒரு பேர் அருளப்படப்பட்ட அந்த செய்யுளிலே வருகின்ற இந்த அன்பே சிவம் என்ற வார்த்தை.
இன்னைக்கு நம்ம இந்த வலைதளத்தில் போய் அன்பே சிவம்னு அடிச்சா திரைப்படம் தான் வருது. இவருடைய பெருமையோ இந்த அன்பே சிவம் என்று யாரு உண்மையாக உதிர்ந்தாரோ என்ன இவங்களுடைய போற்றுதலுக்குண்டான எந்த ஒரு விஷயமும் அந்த இதில் வரமாட்டேங்குது. அடிச்ச உடனே மீனா வர்றாங்க எல்லாம் வந்து அறகுறை என்ன அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. இப்படித்தான் இந்த உலகம் அறிவு கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அறிவு கெட்டு போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த உண்மையான அறிவை நாம் பெறுவதற்குண்டான அந்த கட்டங்கள் எல்லாம் குறைந்து காணப்படுகின்றன. இந்த உண்மை விஷயங்களை அறியணுமா இல்லையா? அதனால இந்த அன்பே சிவமாக இருக்கின்ற அறிவே சிவமாக இருக்கின்ற சிவபெருமான் ஆதியிலே திருமூலரால் போற்றப்பட்டிருக்கிறார் அன்பே சிவம் என்ற வார்த்தையினாலே. இந்த அன்பே சிவம் என்ற இந்த அன்பு வடிவமாக சிவனை அறியாதவர்களை பற்றி போற்றி கொண்டு அறிந்தவர்கள் நல்ல ஸ்தானத்திலே அமர்வார்கள், நல்ல பதவி பெறுவார்கள் என்று இந்த திருமூலர் போற்றி இருக்கிறார். இப்ப நிறைய அன்பு செலுத்தினா என்னங்க ஆகும்? இப்ப நம்ம வீட்டில் இருக்காங்க பசங்க, என்ன அன்பு மட்டுமே செலுத்திக்கிட்டு இருந்தா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது. எங்க போகணுமோ சுற்றுலா போகணுமா போயிட்டு வா, ஏன்னா எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லை, ஏன்னா எந்த ஒரு உபதேசமும் இல்லை, எந்த ஒரு அட்வைஸும் கிடையாது. அட்வைஸ் அப்படின்னு சொன்னாலே எதிரி ஆயிடுவோம். என்ன உபதேசமா, என்ன சொற்பொழிவு பண்ண வந்திருக்கியா, நீ பூமர்ரா அப்படிம்பாங்க. என்ன கிளட்டு, நீ உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாது என்ன இருக்கு, இன்னைய உலகத்துக்கு என்ன இருக்கோ அதை சொல்லணும் நீ. என்ன அந்த உன் காலம்லாம் வேற, என்னோட காலம் வேற, அம்மெல்லாம் வேற மாதிரி, என்ன நம்மெல்லாம் வேற மாதிரி. இன்னைக்கு வார்த்தையெல்லாம் அப்படிதான் வருது. என்ன அப்படி இருக்கும்போது என்ன கணக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையிலே பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, சரி பையன் என்னமோ பெரிய ஒரு விஞ்ஞானி போல என்னென்னமோலாம் பேசுறான், அவன் போக்கில் விட்டுருவோம்னு பார்த்தா அவன் ஏனோ தானோன்னு போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றான், செதஞ்சு போய் வந்து நிற்கிறான். அப்பா என்னை காப்பாத்துப்பா, என்னால் முடியலை, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று பண்ணுறான், 48 அரியர்ஸ் வச்சிருக்கேன், எப்படியாவது என்னை தேர்த்துப்பான்னு வர்றான். கடைசியில் ஆட பாவி இத்தனை நாளும் உன்னை நம்பினடா அப்படின்னு போது கதை போயிட்டு இருக்கு இன்னைக்கு. என்ன அப்படி இருக்கும்போது இந்த அன்பே சிவம் மட்டும் இருந்தா பத்துமா? திமிரு கூடிடுது இல்ல, என்ன கொழுப்பு ஏறிடுது இல்ல, என்னென்ன செய்யக்கூடாத எல்லாத்தையும் செய்யறாங்கல்ல. அப்ப என்ன ஆறுது, அவன் ருத்ரனாக இருக்கின்றான். என்ன தண்டனை கொடுக்கும் தெய்வமாகவும் அவன் இருக்கின்றான். தவறு நடந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த ருத்ரனுங்கிற இந்த பேரு வந்து இந்த ஸ்லோகத்துல கிடையாது. ஆனால் அவனை போற்றும் விதம் ருத்ரன் என்று தான் போற்றுவார்கள். என்ன தத்புருஷாய வித்மயே மகாதேவாய திமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் என்ற அவனுடைய காயத்ரி, ஆதிசிவனுடைய காயத்ரி. அப்ப ருத்ரன் என்று ஏன் இருக்கணும்? மொதோ அன்பு செஞ்ச, என்ன நல்ல அனுபவிச்ச, நல்ல பிள்ளையா இருந்த. ஆனால் நீ அறிவு இல்லாமல் அன்பே சிவம்னு நினைச்ச, அறிவும் சிவம் என்று அறியாமல் நீ கண்டதுக்கு ஆசைப்பட்டு அலைஞ்ச இல்லையா, அப்ப இன்னைக்கு நான் ருத்ரன், உனக்கு தண்டனை நிச்சயம் என்று சொல்வது போல பிள்ளைங்களை அன்பு மட்டும் செலுத்தினா பத்தாது, அப்பப்ப கண்டிக்கணும், அப்பப்ப உபதேசம் செய்யணும். அடியேன் வேண்டுவது எல்லாமே ஒன்றே ஒன்றைத்தான், அனைத்து பெற்றோர்களிடமும் வேண்டிக் கொள்கிறேன், நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிங்க, அறம் என்று எது என்பதை சொல்ல ஆரம்பிங்க, தவறே கிடையாது. அப்படி அடியேன் மட்டும் அடியனுடைய பசங்க கிட்ட சொன்னா பத்தாது, எல்லா பெற்றோர்களும் ஒரே மாதிரியாக உபதேசிக்க வேண்டும், ஓத வேண்டும். இப்போ அடியனுடைய பசங்கிட்ட இது சரி அது சரியில்லை, இது பண்ணாத அது பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் வெளியே போய் 10 நண்பர்களோட போறான். அந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா திருவாலியாக தான் இருக்காங்க. திருவாலி என்ன வாலியுடைய போல திருவாலியாக தான் இருக்காங்கன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி என் சொல் பேச்சை கேட்பான்? இப்போ அடியேன் என்ன சொல்றேனோ அதே டாக்டர் கணேசும் சொல்லியிருக்கணும், அதே அமர்லால் ஐயாவும் சொல்லணும், அதே குருமூர்த்தியும் சொல்லணும், என்ன அதே நம்ம கிருஷ்ணபுரத்தி ஐயாவும் சொல்லணும். இப்படி எல்லாம் ஒரே மாதிரி பேசணும்னா அந்த பையன் நண்பர்களும் எங்க அப்பா அப்படிதான், ஏன் அப்பாவும் இதான் தான் சொன்னாரு, எங்க அம்மாவும் இதான் சொன்னாரு, எங்க தாத்தா இதான், அப்ப எல்லாம் ஒன்றே சொன்னாங்க, அப்ப அதை கேட்போம். அப்படி கேட்டு வளர்ந்த மக்கள் தான் டாக்டர் வீலார் கணேசும் அடியேனும், என்ன அமர்லால் ஐயாவும் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும், என்ன எல்லாம் ஒரே மாதிரி ஓதுறாங்க. இன்னைக்கு விதவிதமா யாராரோ எவனோ எல்லாம் உபதேசம் பண்றான், எவனோ எல்லாம் ஓதுறான். எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்தா கம்ப்யூட்டர் இயங்கும், 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கிட்டா எப்படியா கம்ப்யூட்டர் இயங்கும்? நம்ம வந்து 100கணக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நடத்தணும், ஒழுங்கு கொண்டு வரணும், எப்படி வரும்? என்ன எப்படி வரும்? வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும்? தடி எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனாலே ருத்ரன் ஆகியிருக்கிறான். இந்த ருத்ரன் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஏன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு, ரௌத்திரம் பழகுன்னு சொல்லியிருக்காரு. ரௌத்திரம் பழகு, சொல் பேச்ச நீ ஓதி ஓதி கேட்கலன்னா
அடிக்கு உதவாதவ அண்ணன் தம்பி உதவ மாட்டான், என்ன அடிதான் உதவுங்கிறது போல அவ்வளவு ஆளுமையோட சொல்லி போயிருக்கிறார்கள். இப்ப நம்ம ஊர்ல எப்படி பாக்குறோம், நம்ம எதுக்கு பயப்படுறாங்கன்னா ரவுடித்தனத்துக்கு பயப்படுறாங்க. உண்மையா இல்லையா? எவன் ரவுடிசம் பண்றானா அவனுக்கு தான் அடங்குறாங்க மக்கள். அது யாரா இருக்கலாம், என்ன அது யாரா இருக்கலாம், நல்லதுக்கும் பண்ணலாம் கெட்டதுக்கும் பண்ணலாம். ரவுடிசம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த ரவுடிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ரௌத்ரம் என்ற வார்த்தையிலே இருந்து வருவதுதான் ரவுடி. நல்லா புரிஞ்சுங்க. சும்மா சாதாரணமா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு நினைக்காதீங்க, எல்லாம் ஞான விஷயம், பொதிக்கப்பட்ட ஞான விஷயம். ரௌத்ரம் என்ற வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது தான் ரவுடிங்கிற வார்த்தை. ரவுடி என்ன கைலியை கட்டிக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு வெளியே அலைஞ்சிட்டு நினைக்கிறேன், அது கிடையாது. ரௌத்ரம் என்பதற்கு நல்லதற்கும் வேணும், நமக்கு அதுக்கும் ரவுடிசம் செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா வேற வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது அடக்கணும்னா இப்ப காவலாளர்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த ரௌத்ரத்தோட தான் இருக்கணும். ஆனா அதை ரவுடிசம் சொன்னா ஏத்துக்க முடியாது, ஏன்னா அது தவறான வார்த்தையாக உபயோகப்படுகிறது. ரௌத்ரம் என்பது உண்மையாக சொல்லப்படுகின்ற வாரை வீரத்துக்கு உண்டான வார்த்தை என்ன ரௌத்ரம்னு சொல்றது. அதுபோல ருத்திரனாகவும் பகவான் இருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே காலத்துக்கு ஏற்ப நாம் நம்முடைய செயலையும் கொள்கையையும் செயலையும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக என்றால் தர்மத்துக்காக. அந்த தர்மம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் மாற்றி மாற்றி செயல்பட வேண்டி இருக்கிறது என்பது போல இன்றைய இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அன்பே சிவமாக இருந்தாலும் அறிவே சிவமாகவும் இருப்பதுதான் பகவானுடைய நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்கிருதத்தில் வேதாந்த வாக்கியம் ஒன்று இருக்குங்க. அதுல என்ன சொல்றதுன்னா, ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத், ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத்னு இருக்கு. ஸ்ரீயம் இச்சேத் உதாசனாத் அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஞானம் இச்சேத் சங்கராத்னு வரும். சங்கராத் ஞானம் இச்சேத்னு வரும். அப்புறம் மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத்னு இந்த வேத வாக்கியம் சொல்லுது. இதுல சூரிய பகவானை வணங்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு ஆசைப்படுறீங்களா? காலை பொழுதுல உடற்பயிற்சி செய்யுங்க. சூரிய பிரகாசமாக அங்கே ஜொலிக்கின்ற சூரியனுடைய கதிர்கள் நம் உடலில் படும் விதமாக அங்கங்க காலையில போங்க, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காதீங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் வந்துருச்சு. ஏயா இந்த உடம்பே சோலார் சிஸ்டத்துல தானே இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம பூமியில மட்டுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அண்டவெளி எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டு கூரை தான் நமக்கு டாப்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு கூரை உட்கார்ந்துருக்குல்ல, அந்த கூரையில எத்தனை விண்வெளியில எத்தனை கிரகங்கள் இருக்கு, என்ன எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, இது எல்லாத்துடைய தாக்கமும் நமக்கு இருக்கிறது என்று உணர்த்துவதுதான் நம்முடைய சனாதன தர்மம். நம்ம தனி ஆளு கிடையாதுங்க. நம்மளை சுத்தி நிறைய கிரகங்கள் இருக்கு, நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, நிறைய ராசிகள் இருக்கு, நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்னு சொல்றோம். ராசி பெருசா நட்சத்திரம் பெருசா தெரியுமா? ஜோசியர் பெருமாள்லாம் இருக்காங்க. ராசி பெருசா நட்சத்திரம் பெருசாங்க? இல்ல எதை விட எது பெருசு கிடையாது, ராசி தான் பெருசு. என்ன தெரியுமா? இப்ப மேஷ ராசின்னு சொல்றோம், தனுசு ராசின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா நட்சத்திரங்கள் கூட்டமாக ஒரு வில்லின் வடிவிலே இருந்தால் அது தனுசு ராசி. நட்சத்திர கூட்டங்கள், அது நட்சத்திர கூட்டங்கள் என கூட்டமாக சேர்ந்து ஒரு ஆட்டின் வடிவிலே இருந்தால் மேச ராசி அப்படின்னு போற்றப்படுகிறது. அப்ப எது பெருசுன்னா ராசி தான் பெருசு. அதனால தான் ராசி 12 தான் இருக்கு, நட்சத்திரங்கள் 27 இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஊர் பக்கத்துல இந்த திருமங்கலம் தாண்டி விருதுநகர் போற மார்க்கத்துல ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. என்ன முக்திநாத் கோயில்னமோ சொல்றாங்க அது பேரு. என்ன அந்த கோயிலை போய் பாருங்க. நல்ல ஒரு கண்காட்சி போல இந்த உலகத்தை எல்லாம், அண்டகடாகங்களை எல்லாம் அங்கே காட்சி பொருளாக வைத்து வழிபடும் விதமாக வைத்திருக்கிறார்கள். போற்றத்தகுந்த விஷயம் அது. என்ன எல்லா கடவுளர்களையும், என்ன இந்த தேவர்கள் எல்லாத்தையும், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாத்தையும், ராசி கூட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியாக வைத்து விளக்கியேற்றி வழிபடுவது போலே முக்தி வரைக்கும் அவர்கள் அந்த அந்த சின்னங்களை எல்லாம் வைத்து வழிபடுகிறார்கள். உண்மையில போய் பாருங்க. அதுல இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்கு, 12 ராசி எப்படி இருக்கு, 27 நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆங்காங்கே அப்படியே விக்கிரகத்தை வைத்து காட்டி இருக்கிறார்கள்.
என்ன அதுபோல இந்த நட்சத்திர கூட்டம் இந்த எல்லாமே நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்ம தனியால் கிடையாதுங்க. நமக்கு இத்தனையும் ஆண்டு கொண்டிருக்கிறன. இத்தனையும் ஆண்டு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த இத்தனையும் ஆள்கின்ற அந்த மகாதேவனுடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் போனோம்னா அதனுடைய தாக்கங்கள் சீராக நமக்கு அமையும் என்பதுதான் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்கின்ற விதி. அதுதான் விதியை மதியால் வெல்லலாம். எந்த மதி என்றால் பகவான் மீது நமக்கு இருக்கின்ற அந்த அறிவால், ஞானத்தால், மதியால் வெல்லலாம் என்பதைத்தான் உணர்த்துகிறது இந்த மார்க்கண்டேயனுடைய அந்த வைபவம். அந்த மார்க்கண்டேயனுடைய வைபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே எந்த விஷயமும் விட முடியாதுங்க. இந்த புராணங்கள்ல சொல்ற எல்லா விஷயம் இன்றும் நம் கண்கூட பல விதமாக பல வடிவங்களிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது இந்த ஊர்ல இருக்கலாம், மற்ற ஆளுங்க மற்ற விதேசத்திலையும் இருக்கலாம், எந்த ஊர்ல வேணா இருக்கலாம். முக்கியமா இன்றைக்கு இந்த அன்பே சிவமாக வடிவமாக இருக்கின்ற இந்த இறைவன் இவ்வளவு விதமாக வெளிப்படுகிறானே அப்படின்னு சொன்னா இதை நேர்மையா நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2 மொழிகள் இருக்கின்றன. ஒன்று தமிழ் மொழி, அதிலே கொட்டி கடக்கின்ற ஞான விஷயங்கள் எத்தனையோ. இன்னும் ஒன்று சமஸ்கிருதம். இந்த 2 மொழிகள் மட்டும்தான் உலக இறை ஞானத்தை தரக்கூடிய 2 பிரத்யேக மொழிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2க்கும் சண்டை மூட்டி நாம வேடிக்கை பார்த்தோம்னா தொலைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுங்க. அப்பா அம்மாக்குள்ள சண்டைய மூட்டுனா நம்ம என்ன கதி ஆவோமோ அதுபோல இந்த 2 மொழிகளுக்குள்ளே விரோதத்தை மூட்டினால் நமக்கு நிகழும். ஏன்னா 2மே அற்புதமான இறை ஆற்றலை வளர்க்கின்ற மொழிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம இதோட இது சண்டை போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேடிக்கையே பார்க்கக்கூடாது. முதலில் எதிர்ப்பவர்கள் இந்த 2க்குள்ள சண்டை இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டும். அதற்குள்ள சண்டையை மூட்டி வேடிக்கை பார்க்குறவங்களோட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்ம கதி அதோ கதி தான். ஏன் சொல்றேன்னா நம்ம இன்னைக்கு அதிகப்படியா என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கு, நம்முடைய சிந்தனையும் இருக்கு. நம்ம என்ன உட்கொள்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனை மாறும். அதே போல நாம என்ன நாக்கால் உச்சரிக்கிறோமோ, இது நல்ல சூட்சமமான விஷயங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் பாடி வளருது. நம்ம கையில் ஒரு பெரிய ஒரு டம்பிள்ஸை வச்சு இப்படியே பண்ணோம்னா பைசப்னு சொல்லுவாங்க. அதை பண்ணால் அப்படியே இங்கே கொஞ்சம் ஒரு மீன் மாதிரி வரும். என்ன அதை பசங்க அப்படியே தொட்டு பார்ப்பாங்க. என்ன அதுபோல் உடம்பை நம்ம தேத்திக்கிட்டே வருவோம். எந்த பாகம் எப்படி வேலை பார்க்குமோ தனித்தனியாக அது வளர்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய கொட்டகைகள் இருக்குது, நிறைய உடற்பயிற்சி சாலைகள் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இன்றைக்கி நிறையா எந்திரங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம உழைக்கலான்னு பார்த்தா அது உழைச்சிடும். நம்ம கை காலை நீட்டுறோமோ இல்லையா அது நீட்டி நம்மளை உழைக்க வைக்குது. அப்படிலாம் இருக்குது நிறைய கருவிகள். என்ன உண்மையிலே சொல்லப்போனால் விறுவிறுக்க சூரிய வெளிச்சத்தில் வெளியில் போய் பண்ணாலே நிறைய ஆரோக்கியம் கிடைக்குங்க. என்ன இன்றைக்கி நிறைய இன்றைக்கி ஓட்டப்பயிற்சி பண்ணுறவங்களெல்லாம் பார்க்குறேன். நிறைய மைதானத்தில் நடக்கிறவங்க ஓட்டம் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்குறேன். முக்கியமாக சூட்சமமான விஷயம் அடியே சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பிரதட்சணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிரதட்சணம் என்ன தெரியுமா? நம்ம இடப்புறம் போய் இந்த உலகம் எப்படி உருண்டை சுத்திக்கிட்டு இருக்கோ அதே போல அதே மார்க்கத்தில் சுத்துறது தான் பிரதட்சணம். நம்ம எதிர்பாகத்தில் எதிர்முறையில் போய் சுத்துறோம்னா என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் அப்பிரதட்சணம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அடியேன்னு சொல்றது சூட்சமமான விஷயம். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விளையாட்டும் ஓட்டப்பயிற்சியும் பாருங்க, நம்ம சாதாரணமாக மைதானத்தில் நடக்கிற மக்களை பாருங்க, எல்லாரும் அப்பிரதட்சணமாகவே போயிட்டு இருக்கான். பிரதட்சணமாக போகல. அடியன் பார்த்து கண்ணால் பார்த்து 4 பேர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் சுற்றுற இடம் சரஸ்வதி இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, கண்ணன் இருக்கா, சிவன் இருக்கா, இது ஒரு கோயில் மாதிரி இருக்கிற இந்த சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி. என்ன இந்த பள்ளியே ஒரு கோயில்னா இந்த கோயிலை நீங்கள் சுற்றி வர்றீங்க, நீங்கள் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அபிரதட்சணமாக சுற்றுவீங்களா? சொல்றது புரியுதா? அதுபோல சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அந்த சூரியனை பார்த்து கொண்டே அவனுடைய ஒளியிலே நாம் சுத்துகிறோம். நாம பிரதட்சணமா சுத்தணும். அதுதான் ப்ரொடக்ஷன். அதுதான் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் என்ன தெரியுமா? நம்ம ஆங்கிலத்தில் சர்வ சாதாரணமாக உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன்னா ஒரு சுற்று, ஒரு பொருள், ஒரு தாது பொருள் என்ன பல கலந்து என்ன அப்படியே ஒவ்வொரு ஆள்கிட்டையா போய் என்ன செங்கல் ஒரு இடத்துல இருந்து வரும்,
மண் ஒரு இடத்துல இருந்து வரும், சிமெண்ட் ஒரு இடத்துல வரும், கம்பி ஒரு இடத்துல வரும். அப்படி வந்து ஒவ்வொரு ஆளா கையில மாறி 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 போய் அப்படியே சுத்தி அப்படியே வந்துச்சுன்னா ஒரு கட்டடம் ஆயிரும். என்ன ஒவ்வொரு தாது பொருள் என்ன ஐயர்கிட்ட சூடம், சாம்பிராணி, அப்புறம் பத்தி, பூ கொடுத்தோம்னா அவர் அப்படியே பிரதட்சணமா ஆரத்தி காட்டுவார். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரதட்சணம், ஒரு ப்ரொடக்ஷன் ஆகுது. அங்க ஒவ்வொரு பொருளும் ஒரு சுழற்சி முறையில தான் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரதட்சணத்தை தான் நாம் ப்ரொடக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை மாத்தி செஞ்சோம்னா அப்ரொடக்ஷன். என்ன ஒரு கட்டடத்தை உடைச்சோம்னா செங்கல் சுக்குநூறாகி கப்பியா வெளியே போயிடுது, மதிப்பே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் தான் பண்ண வேண்டும், அப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. அப்பிரதட்சணமாக எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு நடக்கின்ற அநேக விஷயங்கள் இது போன்ற பிரதட்சண விஷயங்களை எல்லாம் நாம் எல்லாம் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருப்பதினாலே நமக்கு ஞானம் வளருவதில்லை. ஏன்னா நம்ம அதிகப்படியாக உபயோகம் பண்ற வார்த்தைகள் அநேக தேசத்திலிருந்து வர்ற மொழியை தான் நம்ம உபயோகம் பண்றோமா இல்லையா? இந்த விதேசத்துக்கு இருந்து நமக்கு இறக்கப்பட்ட மொழிகள் தான் இன்னைக்கு அநேகமா தொழிலுக்கும் சரி பள்ளி படிப்புக்கும் சரி அதை தான் உபயோகம் பண்றோம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அடியேன்னு சொல்றது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல. நிறைய வீணான வார்த்தைகளை நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம், வீணான எழுத்துக்களை எழுதிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த யூன்னு சொல்லுவோம், YRU அப்படின்னு கேட்போம், அப்படித்தானே? இந்த YRUக்கு எப்படி எழுதுவோம்? நம்ம பேப்பரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். YRUங்கிறதுக்கு எப்படி எழுதுவோம் சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? WHYY. ஆருக்கு என்ன எழுதுவோம்? ARE. யூக்கு என்ன எழுதுவோம்? ஏண்டா படுபாவிகளா, ஒய்ங்கிறதுக்கு ஒய் இருக்கு, ஆறுங்கிறதுக்கு ஆர் இருக்கு, யூங்கிறதுக்கு யூ இருக்கு. இந்த ஒவ்வொரு எழுத்தை எழுதுனா பத்தாதா? அதுக்கு ஏண்டா ஏய சேர்க்கிறீங்க, ஈய சேர்க்கிறீங்க ஆருக்கு? அதுக்கு ஏண்டா ஒய்ய சேர்க்கிறீங்க, ஓய சேர்க்கிறீங்க யூவுக்கு? எதுக்குடா சேர்த்தீங்க? அதை எவனாவது கேட்டிருக்கோமா? இதுதாங்க பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு கூட நமக்கு இல்லாம போயிருச்சே. சொன்னதையெல்லாம் கிளிப்பில்லை மாதிரி, என்ன கழுதப்பில்லை மாதிரி சொல்லணும், என்ன சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சுமந்துட்டு போறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம செஞ்ச தவறு. நம்ம இது மொழியை வச்சு மட்டும் சொல்லலை, நிறைய விஷயங்களை சொல்றேன். இந்த சட்டை பேண்ட் எல்லா விஷயத்திலையும் அது புரிந்து கிடக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் சரி என்று நாம் நம்ப ஆரம்பித்து விட்டோம். இதில் வந்த பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன அது சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வந்ததுன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தகுந்து குணம் மாறும்னு சொல்கிறேன். அதுபோல நாம் என்ன பேசுகிறோமோ, நம்ம நாக்கு எப்படி சுழல்கிறதோ அது தகுந்து ஞானம் மாறுகிறது. ஆகையாலே நல்ல விஷயங்களை, சுப விஷயங்களை, மங்களமான விஷயங்களை, சிவ விஷயங்களை பேச வேண்டும். சிவம் என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாரும்? சிவம்னா அர்த்தம் தெரியுமா? சிவம் என்னங்க அர்த்தம்? சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அதுல எப்படிங்க சிவே சர்வார்த்த சாதிகேன்னு வருதுன்னா, சிவம் என்ன மங்களம்னு அர்த்தங்க. என்ன சிவம் என்ன மங்களம். அந்த மங்களமே வடிவமாக இருப்பவன் தான் இந்த மகாதேவனான சிவன். அந்த மங்கள வடிவமாக இருப்பதினாலே அவனுக்கு வில்வமாக இழுக்கின்ற அந்த வில்வ இலையை சமர்ப்பித்து போற்றி வணங்குகிறோம். அதுதான் சிவ அர்ச்சனைன்னு சொல்றோம் நம்ம. அப்ப சிவம் என்ன மங்களம்னு அர்த்தம். அதுதான் அன்பே சிவம். நம்ம மங்களத்துக்கு தானே ஆசைப்படணும். அடியேன்னு சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமே, ஒரு போரே நடந்து ஓய்ந்து போனது போல இருக்கிறது. அப்ப சிவம் என்ன சொல்றோம்? மங்களம்னு சொல்றோம். அந்த சிவம் தமிழ்ல சைவம்னு சொல்றோம், சரிதானே? அந்த சிவத்தை தமிழ்ல சைவம்னு சொல்றோம். இப்ப அடுத்து சொல்ல போறதுல எத்தனை பேர் என்ன அடிக்க வருவீங்களோ, உட்காருவீங்களோ, போவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன இப்ப இந்த மங்களத்தை தான் நம்ம சாப்பிடணும், இந்த சைவத்தை தானே சாப்பிடணும். ஏயா அமங்கலத்தை அசைவத்தை ஏயா சாப்பிட்றோம் நம்ம? புரியுதா? இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை அதான். எவனுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எவனுக்கு எது ஏற்றதில்லையோ அதை போய் நம்ம சமர்ப்பிக்க போனது போல ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அது யாருக்கு கொடுத்தாங்களோ, எப்படி கொடுத்தாங்களோ, என்ன அது கொடுத்ததுனால வந்த பிரச்சனை நாடு பூரா இன்னைக்கு போய் பற்றி அப்படியே நம்ம போராடணுமா இல்லையா? அது ஏன் வந்தது? இந்த சிவத்தை நாம்
நிராகரித்து விட்டதினாலே வந்தது. இந்த சிவம் மங்களம், இந்த சிவம் தான் ஞானம், இந்த சிவம் தான் அன்பு, இந்த அன்பு ஞானம் என்ன இந்த மங்களத்தை நாம் எல்லாம் அறியாமல் போறதினாலே வருகின்ற பிரச்சனைகள் ஆயிரம் 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 இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே இந்த அன்பே சிவம். இப்ப அடியேன் சொன்னது என்னன்னு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், என்ன பேசுறோமோ மங்களத்தை பேச வேண்டும், மங்களத்தை சாப்பிட வேண்டும், சிவத்தை பேச வேண்டும், சைவத்தை சாப்பிட வேண்டும், சிவத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். புரிஞ்சுதா? மாத்திக்கங்க மாத்திக்கங்க, இல்லைன்னு தப்பு இருக்கு. ஒருத்தன் சொன்னா நான் அசைவ பிரியனுப்பா, ஏன் தட்டுல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? ஏன் தட்டுல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டான். வாஸ்தவம் தான். தட்டுல என்ன வச்சிருக்க? ஆட்டுடைய மாமிசத்தை வச்சிருக்க. நீ என்கிட்ட கேட்காதடா, அந்த ஆட்டுக்கிட்ட கேட்டியா? நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேங்க, அறிவுபூர்வமான சிந்தனை இது. ஒரு ஆடோ கோழியோ என்ன தன்னுடைய தாய் வெட்டப்பட்டிருக்கிறாள், தந்தை வெட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி கோர்ட்ல போய் நிக்கட்டும், உடனே தட ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா, கோர்ட்ல பிரச்சனை வந்துருது. உண்மையிலேயே கோர்ட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கேஸ் கட்டுகள் இருக்குல்ல, எப்படித்தான் கழிக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு பிரச்சனைக்கு 1000 பிரச்சனை வந்து சேருதே. என்ன, ஒரு அநியாயத்துக்கு வாதாடுறவ ஒருத்த வர்றான், ஒரு நியாயத்துக்கு வாதாடுறவன் ஒருத்த வர்றான். அநியாயத்துக்கு வாதாடுறவன் ஜெயிச்சு அநியாயம் ஜெயிச்சிருது. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? ராமாயணத்தை படிச்சு பார்த்துருக்கணும் அவங்க எல்லாம். ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான், சிவனே வடிவமாக ஆஞ்சநேயர் பெருமான் இருக்கிறான். ஆஞ்சநேயர் பத்தி நினைச்சு பார்க்கணும். ஆகையாலே இந்த ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்துல சீதையை தேடி போய் அலைந்திருக்கிறான். அப்படி அலையும் போது பதட்டம் ஆயிருக்கிறதாம் அவனுக்கு. அந்த குரங்கு கூட்டம் எல்லாம் இருக்கும்போது ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கானா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். டே, நம்ம தலைவர் சுக்ரீவன் இருக்கான்ல, அவன் நீதி அரசன், அவன் தான் அரசன். முந்தியெல்லாம் அரசர்களே நீதியை வழங்கி இருக்கிறார்கள். நீதி அரசர்கள் தனியாக எல்லாம் வளாகம் கிடையாது, அரசர்களே நீதி வழங்கிடுவாங்க. அப்படி இருக்கு அந்த நீதி அரசன். அந்த அரசன் அவன் எப்படி தெரியுமா நீதி வழங்குவானா? நம்ம சீதைய கொண்டு போகாம அந்த அந்த விஷயத்தை கொண்டு போகாம போய் நின்னோம்னா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். என்ன, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான், நியாயம் விசாரிக்க மாட்டான். முதல்ல தலையை வெட்டிட்டு தான் விசாரணை பண்ணுவான். எப்படி? முதல்ல குரங்கு கூட்டமா இருக்கின்ற அந்த படை, தன்னுடைய மகன் தலைமை வகிக்கின்ற என்ன சுக்ரீவனுடைய படை, அங்கதன் தலைமை வகிக்கிறான். அந்த அங்கதனுடைய படை தளபதி யாரோ அவன் தலையத்தான் முதல் சீவுவான். ஏன்னா நீங்க போன காரியத்தை முடிக்கலன்னு சொல்லி முதல்ல தண்டனை, அப்புறம் தான் விசாரணை. அப்படிப்பட்ட தலைமை இருந்த காலம் அது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். என்ன, எவ்வளவு சீக்கிரமாக நீதியை வழங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நீதி வழங்க வேண்டும். அதுதான் ஆதி சிவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஞான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, இதெல்லாம் என்னன்னா எதையும் நம்ம ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது, அது அந்த காலத்துக்கு தான் சம்பந்தமானதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம் நம்மளா இன்றைக்கா உற்பத்தி பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு மண்ணு கூட, ஒரு முடியை கூட உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம நிலைமை அவ்வளவுதான். நம்ம இதுல இருந்த சிருஷ்டியான விஷயங்களிலே கலந்து கலந்து இத்தோடு அதை கலந்து அத்தோடு இதை கலந்து ஏதேதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எல்லாம் பண்ண பிறகும், ராக்கெட்டு விட்ட பிறகும் அங்கே அண்ட வெளியில் போய் புளியோதரை கிடைக்குமா நம்ம ஆளு தேடுவான். என்ன, நம்ம அரசமரம் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் எத்தனை என்ன சிட்டுண்டி சாலை இருக்கு, அதுல ஒரு புளியோதரை கிடைக்குமா? இன்னைக்கு வர்றாங்க, நம்ம நண்பர்கள் வர்றாங்க, வந்தா இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், அந்த ஹோட்டலில் சாப்பிடணும், திங்கக்கிழமை இங்கே, வெள்ளிக்கிழமை அங்கே, செவ்வாய்க்கிழமை அங்கே, புதன்கிழமை அங்கே. நீ வர்றியான்னு கேட்டே, என் வயிறு என்ன கதி ஆறுது, நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். அந்த அளவுக்கு ஏக்கம். என்ன, அவன் சம்பளம் வாங்குறான், அங்கே போனால் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பெரிய ஒரு கொட்டை கட்டி வச்சிருக்கான். கடைசியில் என்ன மிஞ்சுது? நாக்கு சுவை. 2 இட்லிக்கு இவ்வளவு போராட்டமாடா. இந்த ராக்கெட் விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இது உங்களுக்கு ஏற்க முடியுமோ இல்லையோன்னு தெரியல. ஏன்னா இது பெரிய ஒரு சாதனையாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த சிவன் படைத்த இந்த உடல் என்ன, இந்த ஆதி சிவனால் போற்றப்படுகின்ற, காக்கப்படுகின்ற இந்த உடல், அழிக்கப்படுகின்ற இந்த உடல் சொல்லலாம். இந்த உடல் தாங்க நமக்கு தகுதி உடைய ஒரே பொருள். இந்த உடலை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க இந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு மதுரையில் வாழுறோம். இன்னைக்கு மதுரையை விட்டு நம்ம காஷ்மீர் போனால் என்ன வேணும்? நமக்கு போத்திக்கிறதுக்கு
போர்வை வேணும். இதுதான் நம்ம தகுதி. மூச்சு விடுறதுக்கு முடியலைன்னா ஓடியே வந்துடுவோம். வர்றோமா இல்லையா? நீங்க போய் அடுத்த கிரகத்தில் போய் வாழணும்னா நமக்கு என்ன வேணும்னா வேற உடல் வேணுங்க, வேற உடல் வேணும். இந்த உடலை வச்சுக்கிட்டு அங்க போய் வாழணும்னு முயற்சி பண்ணி எத்தனை விட்டாலும் சரி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கருணையாலே அறிவை புகட்டி அடுத்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்கடா, அதுக்கு இந்த இடத்தை காலி பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதைத்தான் ஆண்டவன் என்ன சொல்றான்? மிருத்யூர்னு சொல்றான், மோட்சம்னு சொல்றான். என்ன மிருத்யூர் மோட்சம்? என்ன அதை நீங்க அந்த கதியை நோக்கி போங்க, இடத்தை காலி பண்ணுங்க, நீங்களே இருக்கணும்னு பார்க்காதீங்க, மற்றவங்களுக்கு வழி விடுங்க. ஆடு கோழி மாடு குதிரை நண்டு இத்தனையும் மோட்சம் அடைய வேண்டிய இருக்குன்னு சொல்லி வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லி கிளம்பி போங்கடா, கைலாயத்துக்கு வாங்கடா, கைலாசத்தில் நிம்மதியா இருக்கலாம், என்ன அப்படியே நீங்க வணங்கிக்கிட்டு என்ன நல்ல அமோகமா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிட்டும், வைகுண்டத்துக்கு வாங்கடான்னு அழைக்கிறாங்க. அவன் அப்பேற்பட்ட மார்க்கத்தை உணர்த்துவதுதான் நம்முடைய இந்த சிவம் என்ற இந்த ஞானமாக இருக்கின்ற அறிவாக இருக்கின்ற அறிவே ஆன சிவம் என்பதை அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஆகவே இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து கொண்டு அடியனுடைய இத்தனை என்ன வார்த்தைகள் எத்தனையோ இருக்கலாம், என்ன அடியேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே சரியா பேச முடியுமா இல்லைன்னு தெரியல. என்ன காரணம்னா குற்றம்ங்கிறது இருக்குங்க, ஆனால் மன்னிக்கப்பட வேண்டிய அளவு இருந்தால் அந்த குற்றம் மன்னிக்கப்பட வேண்டும். திருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சுன்னா திருத்தி தான் ஆகணும். நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம், டாக்டர் இருக்கார் இப்போ என்ன, இந்த ட்ரீட் அப்படின்னாலே திருத்துறது தான் அர்த்தம். ஒரு பொருளை திருத்துவது தான் ட்ரீட். நம்ம பார்ட்டி நிறைய வைக்கிறோம், அதையும் ட்ரீட்னு சொல்கிறாங்க நம்ம மக்கள். ஏண்டா ஒரு டாக்டரு ட்ரீட்டுக்கு கூப்பிடுறாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாரு, நீ பார்ட்டின்னு சொல்லி ட்ரீட்டுக்கு கூப்பிடுற. என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னா பார்ட்டிங்கிறான். பார்ட்டின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இதுதாங்க பார்ட்டி. இறைவனை பாராட்டுவதற்காக நாம் எல்லாம் இந்த பார்ட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனை பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். இதுதாங்க உண்மையான பார்ட்டி. தான் பார்ட்டி. என்ன ஏதோ கட்சியை பார்ட்டிங்கிறாங்க, என்ன ஏதோ மதுபானெல்லாம் அருந்திட்டு குதூகலமா குதிக்கிறவங்க பார்ட்டிங்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கு வாங்கலையா? ஏன்னா இந்த பார்ட்டிக்கு வாங்கலை. இந்த இறைவனை பாராட்டும் விதமாக நாம் எவ்வளவு பார்ட்டி வச்சிருக்கோம், இதுக்கு வர்றாங்களா, இது கேட்குறாங்களாங்கிறது தான் கேள்வி. அதனால இறைவனை போற்றும் விதமாக இன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரி தினத்திலே, மாசி சிவராத்திரி தினத்திலே அங்கே கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த பகவானுடைய முன்னாடி நாம் எல்லாம் கும்பம் போல அமர்ந்து கொண்டு இந்த மிளோ சௌராஷ்டிராவில் மிளோன்னு சொன்னால் மேளா, அந்த மேளாங்கிற வார்த்தை கூட்டமாக கூடியிருந்து குளிர்கிறோம். நாம் எல்லாமே கூடியிருந்து குளிர்கிறோம். ஏன்னா நாளையிலிருந்து வெயில் ஆரம்பிச்சிடும். இந்த ரெகுலேட்டர் எப்படி திருப்புறோமோ அப்படி போல சிவராத்திரி வந்துச்சா அடுத்த நாள் சுட்டரிப்பான் கதிரவன். இது காலத்துடைய நிர்ணயம், யாராலையும் மாற்ற முடியாது. ஏதோ நேத்து அன்பே சிவமாகின்ற அந்த இறைவனுடைய கருணையாலே மழை பெஞ்சிச்சுங்க மதுரையில். பெரிய அதிசயம் அவருடைய கருணை. என்ன இத்தனை ஜனங்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக என்ன அடியேனை பேச வைத்து பார்க்குறான் பார்த்தீங்களா, அதுவே பெரிய ஒரு அதிசயம் தான். என்ன ஆகையாலே இந்த ஆதி சிவனாக இருக்கின்ற இந்த பகவான் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டே வருகிறான். இந்த உலகத்தை நாம் பிரித்து பார்க்க கூடாது, சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை கன்வர்ஷன். பயந்துராதீங்க, கெட்டதுல இருந்து நல்லதுக்கு கன்வெர்ட் ஆகணும், கெட்டதுல இருந்து நல்லதுக்கு மாறணும். ஏன்னா கெட்டதுங்கிறது இயல்புங்க. இந்த உடலே இந்த உடல் நல்ல உடலா? நான் இப்போ இந்த உடல் நீங்கள்லாம் உடலோட தான் இருக்கேன். இந்த உடலில் இருக்கிற எல்லாமே நல்ல விஷயம் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறதுலே அயோக்கியன் கெட்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் நிற்பேன். அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அவ்வளோதான் நம்ம தகுதி. இது அடியேன் சொன்னதில்லை. என்ன பாவமே செய்து பாவியானேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்காருங்க. நாயேன் வந்தடைந்தேன்னு சொல்லி திருமலையில் இருக்கிற அந்த பகவானை நாயின்னு சொல்றாரு திருமங்கை ஆழ்வார். நம்ம எல்லாம் ஏமாத்திரம். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் 216 அடிக்கு சிலை வச்சிருக்காங்க. அமர்ந்த கோலத்தில் நிற்க வைக்கல அவரை, பாவம். என்ன அமர்ந்த கோலத்தில் உட்கார வச்சிருக்காங்க. பாக்ய நகர், என்னது பாக்ய நகர், எது அது? ஹைதராபாத். அந்த பாதுன்னு நம்ம பட்ட பாது எத்தனை பாதை உபாதைகள் எத்தனை.
அவ்வளவு பாதுபட்டிருக்கான். பாது எல்லாமே பாத் தான். ஏன்னா அவன் ஆங்கிலத்தில் பேடுங்கிறான். அதை என்ன இப்படி பேடுங்கிறான், பாதுங்கிறான். ஏன்னா அந்த மாதிரி எத்தனை 216 அடி சிலை அங்கே அமர்ந்திருக்காரு ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பங்குனி உத்திர தினத்தன்று ரங்கநாதர்கிட்டையும் ரங்கநாயகி தாயார்ட்டையும் அங்கே இருக்க உற்சவம் பங்குனி உத்திரம் பண்ணுறது 2 பேரும் சேர்த்தியில் இருப்பாங்க. அப்படி சேர்த்தியில் இருக்கும்போது நான் செஞ்ச பாவம் எத்தனையோ, என்ன செஞ்ச பாவம் எத்தனை, யாரு திரிதண்டம் ஏந்திய முக்கோல் தடிப்பிடித்த மகா முனியான ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இந்த ஆதிசேஷன். இப்போ நம்ம இந்த பாம்பை வச்சு கடைஞ்சாங்கல்ல, என்ன வாசிக்கின்ற பாம்பு, அந்த பாம்புக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷனுடைய வடிவமாக அவதாரம் எடுத்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவர் போய் கேட்டுக்கிறாராம் தாயார்கிட்ட, ரங்கநாயகி தாயார்கிட்ட, நான் செஞ்ச பாவம் எத்தனையோ, செய்கின்ற பாவம் எத்தனையோ, செய்க போகின்ற பாவம் எத்தனையோ, தெரியாமல் செய்தது, தெரிந்து செய்தது, நல்லதை செய்யாமல் இருக்கும் போது வந்த பாவம். எப்படி போடுங்க, நல்லதை செய்யாமலால் இருந்த பாவம், என்ன எத்தனை தோஷங்கள், இத்தனை பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மகா ஞானியே அப்படி வேண்டும் போது நம்ம எல்லாம் எதுக்குங்க தயங்கணும்? நம்மெல்லாம் பாவமே உருவாக இருப்பவர்கள். நமக்கு ஏதோ அந்த அன்பே சிவமாக இருக்கின்ற அவருடைய கருணையாலும் அவன் கொடுக்கின்ற ஞானத்தாலும் நாம் எல்லாம் தேறிக்கொண்டே வர வேண்டும் என்பதுதான் அடியனுடைய பிரார்த்தனையாக. இன்று முக்கியமாக இருக்கின்ற இளைஞர் சமுதாயம் நல்வழிப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம கையை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன கையை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மனைவி என்ன பண்ணுறோம், கை பிடிக்கிறோம். குழந்தைகளை சின்ன வயசில் இருக்கும்போது விரலை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க, திடீர்னு விரலை விட்டுட்டாங்க. ஏன்னா எவன் கைக்கோ பிடி ஆயிட்டாங்க அவங்க. அப்படின்னா அவங்ககிட்டலாம் மாற்றி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம நல்வழிப்படுத்த வேண்டும், ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இது கூட்டு முயற்சியால் மட்டும்தாங்க சாத்தியம். அடியேன் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏதோ அடியன் மட்டும் பேசினா முடிஞ்சிருமானா முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரே கோஷம் போடணும். என்ன எப்படி ஹர ஹர மகாதேவா அப்படின்னு சொல்றான், என்ன கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறோம் பார்த்தீங்களா? அதுபோல ஒரே மாதிரி நல்ல விஷயங்களை ஓத வேண்டும் வீட்டிலே. அப்படி ஓதினால் மட்டும்தான் இந்த நல்வழி பாதை அவர்களுக்கு கிட்டும் என்பதை அடியனுடைய சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டு இந்த சிறப்பு உரையை அன்பே சிவம் அறிவே சிவம் என்ற இந்த சொற்பொழிவை எல்லோருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி மூகாம்பிகே நமோஸ்துதே. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீராம். ஆன்மீக சொற்பொழிவு வழங்கிய அன்பே சிவம் அறிவே சிவம் வழங்கிய திரு கணம் பொருந்திய ஸ்ரீ கே விஜய் பாபு அவர்களுக்கு மதுரை அருள்மிகு அரசமரம் அறங்காவலர் குழு தலைவர் திரு KS அமர்லால் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் விநாயகர் பெருமாளுக்கு அபிஷேக ரவீந்திரநாத் அவர்களும் சௌராஷ்டிரா கல்லூரி செயலாளர் PR குமரேஸ்வரனும் வழங்கும் ஒரு அற்புதமான திரைப்பட இன்னிசை நடைபெறுகின்றன. அனைவரும் வருக வருக என்று இரு கரகூட்டிய